வாடா வாடா உன்னை எப்படி தேட்டர் கூட்டு எனக்கு ஒண்ணு புரியல. எனக்கு சிங்கம் கூட கூட்டணும் அலெக்ஸ் போயிருக்காங்க சின்ன வயசுல. உன்னை எப்படி டேய் கூட்டு போனாங்க நீ வில்லக்கு? எல்லாத்துக்கும் தேட்டருக்கு போனன்ற உண்மைடாங்க. தேட்டருக்கு ஒரு படம் விட மாட்டான் ப்ரோ அவன். தெரியல இவனே எப்படி அந்த இதான் பில்லாலாம் சரி ஏன்னா என்னது ஏசென்ட் இருக்கு. ராயனுக்கு 2 பேர் நின்னுட்டாங்க வெளிய தியேட்டருக்கு வெளிய. அலெக்ஸ் இதுல ஒருவேளை ஒரு நிமிஷம் சொல்லு. ஒருவேளை நீ எதிர்பார்க்காத ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சான். ஏகே கூட சங்கர் ஒரு படம் யோசிச்சு பாரு. டேய் அவ்வளவுதான் முடிச்சு சங்கரே இங்க விட்டாங்க. இல்ல சங்கரே குப்பையில இருக்காரு. நானே ஒத்துப்பேன். நானே சங்கர் இதுதான் எனக்கும் பிடிக்கும். என்ன பண்றது? அதாவது ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கிறவரை இருக்குல்ல. இன்னும் டவுன் பண்ண ரியாலிட்டி இல்ல. இருக்கிற டவுன்ல இருக்கிறவரை இன்னும் டவுன் பண்ணக்கூடாதுல்ல. இன்னும் டவுன் பண்ணிடலாம் இதுக்கு. ஒரே ஐடியா முடிச்சு விட்டுருவாங்க அப்புறம். ஏய் மே- சங்கர்ல அலெக்ஸ் bro, கம்பேக் மேல கொடுப்பாருடா. ஒரு வெயிட் பண்ணுங்கடா. வேல்பாரில வீடியோ கம்பேக்டா அனுப்பிச்சு பாரு. கேம் சேஞ்சது. ம். அந்த மாதிரிதான் இப்ப ஏகே நிலைமை. அதுல என்ன ஆனா பண்ணுவான் அந்த பக்கம் ஆனா சிஎம் ஆகிறதுக்காக டேய் பிளான் பண்ணிட்டு இருப்பான். டேய் இல்லடா கடைசியில எனக்கிட்ட இல்ல பட எனக்கிட்ட கேம் சேஞ்சர் கதை மட்டும் தான் வந்துட்டு கார்த்திக் சுப்ராஜ் எழுதுனானா? வாடா வா வா அத மறந்துட்டேன் பாத்தியா? கார்த்திக் சுப்ராஜ் கதையா இது? ஆமா அதான் கதையா இதுன்ற மாதிரி தான்டா இது. அப்பா ஏன்னா அது யோசிச்சு பாரு. இல்ல இல்ல ஒன்லைன் இல்ல பாரு இப்ப ப்ரோ. அவர் ஒன்லைன் சொல்லிட்டு தான் கதையை வாங்கினாரா? இல்லடா நீ அவன் எங்க ஆரம்பிச்சான்? காலேஜ் ஸ்டூடெண்ட், ஐஏஎஸ், ஐபிஎஸ், எலெக்ஷன் ஆபீசரு, அதுக்கடுத்து நடுவுல ஏதோ பண்ணப்பான். கடைசியில கிளைமேக்ஸ்ல பார்த்தா சைக்கிள் வந்து சிஎம் ஆயிட்டான். அதான் சரி என்ன பண்றது? எனக்கு கோபரா என்னன்னா படத்துக்கே இன்டர்வல் டஃப் வரைக்கும் கொடுப்பாங்க போல. இல்ல ஆனா ஆனா அந்த படம் கலெக்டர் ஆகும். பல இல்லடா குப்பைக்கு அது எவ்வளவு மேல் தான் ப்ரோ எனக்கு கேட்டா. இந்த இல்லடா கங்குவா இல்ல விடாமுயற்சிக்கு இல்ல எவ்வளவு மேல். ஆனா உண்மைதான். அது ஏன்னு கேட்டா இன்டர்வல் வரைக்கும் என் உயிர் இருந்தது. உண்மையிலே கேம் சேஞ்சர் இன்டர்வல் வரைக்கும் எனக்கு பரவாயில்ல இருந்தது. பார்க்கலாம். ஏன்னா இன்டர்வல் நல்லா இருந்தது. ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா தான் இருந்தது. இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு நொடியும் பாத யாத்திரை போயினுக்கிற. அதுவும் என்னது பாத யாத்திரை எங்கேயோ போகுது படம். அதான் போய் சேர்ந்த பிறகுதான் தெரியுது. அதான் நம்ம ஒரே தலை சுத்தினுக்கிறோம் இல்ல ப்ரோ அந்த கேம் படத்துல சேஞ்சர்ல. மைனஸ் அலெக்ஸ் என்னவா சொல்லலாம், அந்த காலேஜ் போர்ஷனை வெட்டி அலெக்ஸ் தூக்கணும். அப்புறம் அந்த இன்னைக்கு கிளைமேக்ஸ் அலெக்ஸ் இன்னைக்கு காட்டு நடுப்புற இந்த வாக்குல 2 ஜெரகனி காதல் பாட்டுக்கு பிளேஸ்மெண்ட். படம் வந்து 3 வருஷம் ஆகுதாமே. என்ன படம்? காத்து வாக்குல 2 காதல் படம் வந்து 3 வருஷம் ஆகுதா இன்னைக்கு. இல்ல அதுக்கு வந்து என்ன போட்டிருக்காங்க தெரியல. இன்னைக்கு நண்பரை கான்டாக்ட் ஃப்ரெண்ட்ஸ் படத்தை ரீரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா அந்த கிளைமேக்ஸ் சீன் மட்டும் மனசு உடைஞ்சு போயிடும். ஏன்னா ப்ரோ அலெக்ஸ் ஐ வாண்ட் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பாச்சி தான் 2 பேரும் ரீரிலீஸ் அலெக்ஸ். பாப்பானுங்க. ஏன் ப்ரோ? என்னது என்னது அலெக்ஸ் ப்ரோ அப்படியே ரீலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணா 2 பேரும் ரீலீஸ் பாப்போம்ல ப்ரோ. காட்டே நம்ம தான் இருப்போம் போல. இப்போ 2 இடத்துல நம்ம தான் இருக்கிறோம். புரியல என்னவோ ஆமா ஆமா. சொன்ன. இல்ல ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் வந்தா 2 பேருமே பாப்பாங்களா? டேய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டா அதாவது கில்லிக்கு அடுத்து அதிகமா காமெடி இருக்கிறது அதில் தான் என்ன இல்ல கேட்டா. நான் சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் படம் 2 பேருமே பாப்போம்ல, நம்மளும் குள்ளனுங்களும். சீக் அவன் ஃபேன்ஸ் செவிடு. ஏடா ரெட்ரோ டைம்ல வாயை பிடிக்கிறியா? அவனுக்கு ஏதோ போட்டேன்டா ஏதோ நல்லா ஏதோ கம்பேக் தட்டேன்டா வாயை பிடிக்கிற. அவன் ப்ரோ முதல்ல இல்ல இல்ல அவன் தவளைன்னு அவன் சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ அவன் தவளைன்னு சொல்லுங்க. பாடி இல்ல ஷேமிங் பண்ணி ஒரு சொல்லுங்க. நிமிஷம். தவளைன்னு இந்த சொல்லுங்க. இல்ல இந்த இன்ஃபுளுசரை பாத்துக்க இவன் விஜய் ஃபேன் கிடையாது. இவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. முதல்ல ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி மடியில போட்டுன்னு தெரியாது கிடையாது. எனக்கு அதான் சொல்றேன். இப்ப அவன இல்ல இப்ப ஏதாவது ஆமை கார் துப்புற இது பண்ற அதை கூட சரி விட்டாச்சு. இத டயர் 2ல என்னைக்குமே இல்ல டயர் 2 என்னைக்குமே வளர்த்தோம். என்ன வேணா பண்ணிட்டோம். ஆனா அது மீறி நான் ஏன் கங்குவா அடிச்சேன்னா நல்லா ஆனா இல்ல. அப்பயும் சத்தியமாடா இல்லடா நான் ஜெனியூனா இருந்தேன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நவீனுக்கு தெரியும். நாளைக்கு படம் ரிலீஸ் நான் அவனுக்கு டிஆர்லாம் பேசியிருந்தேன். இல்லடா நான் நல்லா தான் நல்லா இருக்குன்றேன். புரியுதா? நான் கண்டிப்பா இருந்தேன். உள்ள பிஎஸ்ஆர் மால்ரா உள்ள போய் உக்காடுறேன். திரும்பி பார்த்தா வந்துட்டு பாதி பாதி கூட்டம் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டானுங்க. எனக்கு என்னன்னா ஒரு படம் ஸ்டார்டிங் அந்த வைப் இருக்கும்ல. இப்போ ஏன்னா இந்த கோட்ல இப்ப தெரியும்ல அந்த ஒரு மிஷின் இது பண்ணுவாங்க. அதுலயே தெரியும். அதான் படத்தோட பிளாட் தான். அதான் வில்லனுக்கு ஆப்பு வைக்கிறாங்க. வில்லன் அதனால பழி வாங்குறான் புரியுது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வருது. இந்த கிழவி எதுக்கு கதை சொல்லுது புரியல. சரி அதான் டைட்டில் கார்டுல என்ன வருது ஒன்னும் தெரியல. சரி அந்த எலிவேஷனாவது காட்டுறான்னு பார்த்தா அவனையும் ஆளை காணும் கங்கோ. பார்த்தா பிரான்சிஸ்னு ஒருத்தன் ஓடியாரான்.
அதான் சரி இவனாவது என்ன பண்றான்னு பார்த்தா போயிட்டே இது படம். சங்கு ஊதிரனே இருந்தானுங்க. ஆனா திஷா பட்டாணி நல்லா இருந்தான் அந்த பாட்டுல. அது மட்டும் நிம்மதியா பார்த்தேன். அதுக்கப்புறம் இது எல்லாம் பால், இது எல்லாமே பால். நீ படத்துக்கு போறதுக்கு அதுக்கு தான் போன சிடிக்கு போல, போனது படம் பார்க்க அதுக்கான. போல. ஆனா இது பரவாயில்ல. நான் அன்னைக்கே சொல்லிருப்பேன். இப்போ ஒரு சீட்டு கேப், அது யாரு பெத்த பிள்ளையோ டிக்கெட் புக் பண்ணிட்டு வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் புக் பண்ணும்போது பக்கத்துல சீட்டு புக் ஆயிருந்தது ஆன்லைன்ல. ஆனா வரல. இன்னொருத்தவன் பக்கத்துல வந்துட்டு என்னன்னா, அவன் ஸ்டார்டிங் சூர்யா ஃபேன் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா சூர்யா ஃபேன் சொல்றேன்? டைட்டில் கார்டு கத்தின்னு வீடியோ எடுத்துருந்தான். நான் பார்த்தேன், வா சூர்யா ஃபேன்ஸ் நைஸ் அப்படின்னு தான் பார்த்துருந்தேன். பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல தூங்கினுக்கிறான். நான் முழிகிறேன், நம்ம மட்டும் தான் தனியா வந்து மாட்டினோம், தனியா உட்காந்துக்கிறான். அவ்வளவு கத்திட்டு இருக்கான் சூர்யா, அதுலயும் தூங்கி இருக்கான் பாரு. என்ன மாதிரி ஆளா இருப்பான். இது சத்தியம் இல்லடா, நான் சத்தியமா சொல்றேன். இந்தியன் 2 கூட என் தலை சாஞ்சது இல்ல. இந்த கைய கண்ணத்துல வச்சு சரிவம் பத்தியா சரிஞ்சினேக்குது. அது பாட்டுக்கு அவன் கத்திட்டே இருக்கான். எனக்கு கண்ணை மூட தோணல. ஏன்னா நான் மொக்க படம் கூட பார்ப்பேன், எனக்கு ஹேபிட் இருக்குது. ஆனா எப்படியே நான் ட்ரை பண்றேன். ஆனா லைட்டா சுருணுக்குது, ஏதோ யாரும் தலையை பூச்சி இருக்கிற மாதிரி சுருணுக்குது படம். ஆனா என்ன பண்றது? ஆனா இனிமே சொல்லிட்டா, இப்ப காப்பான ஃபிளாப்ப தான். உனக்கு ஈட்டி பெட்டர், சரி விட ஈட்டி ஃபிளாப்னு வச்சுக்கோ. ஆனா உனக்கு யாராவது காப்பான் ஈட்டி அவ்வளவு அசிங்கமா திட்டினாங்களா? அதுதான் சிவா. அதனாலதான் அந்த அவங்க கிட்ட வாய் விடாதீங்க சார், அவங்க கிட்ட காதை விடாதீங்கன்றது. இப்ப நீ இனிமே வந்துட்டு தான் நீ பீஸ்ட், நீ சார் 1000 பீஸ்ட் கூட எடுக்க சார், ஆனா சிறுத்தை கிட்ட படம் பண்ணாதுன்னு சொல்றதுதான். எத்தனை பீஸ்ட் வேணா எடுக்கலாம். இன்னைக்கு எவனாவது பீஸ்ட கலாய்கிறானா? எல்லா ஸ்டேட்டஸ் போட்டு கொண்டாடுறானுங்க. ஆனா பண்றானுங்க. அதான் படத்துல ஃபிளா இருக்குது, நிறைய இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்மளும் ஒத்துக்கிறது தான், மாநில மாதிரிலாம் இல்ல. ஆனா காலங்காலமா இல்ல இப்ப புலி வந்துட்டு கலாய்க்கலாம், புரியுதா? இப்ப கூட கலாய்க்கலாம், அந்த மாதிரி படம் இது. ஆனா பீஸ்ட் உன்னால லாஜிக்கை தவிர எதுவுமே கலாய்க்க முடியாது. அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி கொஞ்சம் தப்பிச்சிடலாம். ஆனா இது வரைக்கும் ஹிஸ்டரியில இல்ல. ஆனா இல்ல மச்சான், இவன் யோசிச்சு பாத்தியா? அஜித்துக்கு விவேகம், ரஜினிக்கு அண்ணாத்து, சூர்யாக்கு கங்குவா, ட்ரிபிள் ஆக்ஷன் பண்ற டப்பு டிப்புன்னு அடிக்கிறான். 3மே சதுரது பட்டு பிட்டுன்னு. அதான் அங்க தப்பிச்சது ஒரே ஒரு ஆள் தான் சார், விஜய். நம்மளே விஜய்க்கு கதை சொல்லி ஓகேவாச்சு தெரியுமா? ஒரு தடவை சிவா கூட பண்றதா இருந்து. இல்ல இதுல நம்பால யார் தெரியுமா வீட்டுக்கு கூப்பிட்டு கதை கேட்டிருக்காரு? யாரு? சிவா கிட்ட. அன்னைக்கு டிஎல் பாக்கணுமே. நான்லாம் இது எது வரைக்கும் நான் இனிமே தளபதி டேக் பண்ணிட்டு ரிக்வஸ்ட் பண்ணது இல்ல. நான் டேக் பண்ணிட்டு நோ என்னன்னா யார்தான் அவனா என்ன வேணா பண்ணுங்க, அவன் மட்டும் போடாதான் தெரியாதா? 4 ட்வீட் போட்டான், 4-5 ட்வீட் அவன் யாரு விஜய் டேக் பண்ணி. இதுல அடுத்து சிவோடைய பழைய அக்கௌண்ட் போயிட்டேன், பழைய ட்வீட் போயிட்டேன். அசிங்கமா கேட்டிருந்தேன், ஏன்டா டீ குடிக்க வர இடமே கிடைக்கலடா, விஜய் வீட்டுக்கு போயிருக்கேன். ஏன்னா அந்த கான்செப்ட் எப்படிதான் இருக்குது? காஃபி குடிக்க விஜய் வீட்டுக்கு சென்றார் சிறுத்தை சிவன் தான் நியூஸ் வருது. எனக்கெல்லாம் சரியான டென்ஷன். உனக்கு ஊர்ல டீ கடை கிடைக்கலையாடா, இல்ல காஃபி கடை கிடைக்கலையா? அங்கதுடா அலெக்ஸ் அன்னைக்கு கதறினதுக்கு அப்புறமா இன்னொரு கதறல் என்னன்னா, கோபிச்சந்த் பண்றான்னு சொல்லும் போது ஒரு கதறல் வந்தது. இல்ல என்ன கேட்டா, இல்ல எனக்கு கோபிச்சந்த் பிடிக்கல. ஆனா கோபிச்சந்த் மேலு சிவாக்கு. உனக்கு தெலுங்கு எலிவேஷன் வேறடா. தெலுங்குக்காரன் ஒரு ரிலேஷன் பண்ணா கூட நம்ம பசங்க ஏத்துப்பானுங்க. சிவாலாம் எப்படி தெரியுமா? ஒண்டையே என்ற வீரங்கன்ற மாதிரி பண்ணி விட்டுருவான். நீ வந்துட்டு யோசிச்சு போயிரு, ஊரே சிரிக்கும், சுத்தி சிரிப்பானுங்க, நீ மட்டும் தான் உட்காந்து இருப்ப. சிவகார்த்தியின் கதையா? ஆனா ரிஜெக்ட் பண்ணிட்டாருல பன்னீர்செல்வம், ரிஜெக்ட் பண்ணிடுச்சுல. ரிஜெக்ட் பண்ணால்தான் நீ உசுரோட நிக்கிற. இல்ல ரிஜெக்ட் பண்ணால்தான் உசுரோட நிக்கிறேன் இன்னைக்கு. எல்லாம் தனுஷ் மட்டும் இல்ல, எல்லாம் அடிச்சிருப்பாங்க. இப்ப நீங்க ஏஆர் முருகதாஸ் படம் மட்டும் ஹிட் ஆயிருக்கும்னு நம்புறீங்களா? ஏஆர் முருகதாஸ் படம் ஹிட் ஆயிருன்றீங்களா? சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன் ப்ரோ. சிக்கந்தரே என்ன பண்ணி விட்டான் தெரியும்ல? சிக்கந்தர் அது எல்லாருக்கும் இல்ல என்ன கேட்டா, இல்ல ஒரு மினிமம் கேரண்டி முருகதாஸ் கிட்ட என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் நம்பலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்ல அப்படி சொல்ல முடியாது. ஒரு சில கான்செப்ட் எல்லாம் மினிமமா கொண்டு போய் விட்டுருவோம். அது ஓகே. ஆனா இப்ப எனக்கு டவுட் என்ன தெரியுமா? தர்பாருக்கு அப்புறம் தெரியல எந்த மாதிரி இருக்கான்னு பாப்போம். இல்ல உண்மையே இது யாருமே 100% சொல்ல முடியாது. ஆனா பாப்போம், அடிச்சா 6 இல்ல இது. ஆனா எல்லாமே தலிவர் கிட்ட படம் பண்ணதுக்கு அப்புறமா தான் தரித்திரமா புடுங்குது அவனுக்கு. இல்லடா என்ன கேட்டா தர்பார் வந்துட்டு இப்ப நீங்க பாக்கும்போது கூட அது சரின்ற மாதிரி இருக்கும். ஆனா உனக்கு ஒன்னு யோசிச்சு பாரு, அப்பவே சரின்னா இப்ப எப்படின்னு புரியல. அது ஒண்ணு புரியுதா? இப்பதான்
தர்பார்ல அததான்டா சொல்றேன். இல்ல 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 மினிமமா கொஞ்சம் ஓரளவு பார்த்து போட்டிருக்கான். படம் நல்லா எடுத்தா ஓகே. ஆனா ஒன் நைட் ஸ்டோரி ஒன் நைட்டா என்னன்னு தெரியல. நைட்டு மட்டும் தான் காமிச்சிருக்கானுங்க. பார்ப்போம். நல்லா இருக்கு. அவன் அதை ஒன் ஒழுங்கா யூஸ் நைட்டா பண்ணுவானான்னு பார்ப்போம். ஒரு காலத்துல எப்படி இருந்த மனுஷன். ஒரு காலத்துல அப்படி இருந்தவங்க தான்டா இப்ப எல்லா கஷ்டமும் படுறாங்க. ஆனா இதுல குபீர்னா தலைவர் சும்மா இல்லாம தான் சிறுத்தை சிவகிட்ட விட்டா அலெக்ஸ், இருப்பாரு. ஆனா சரி ஆனா மணி மாமா மட்டும் எப்படி தப்பிச்சுக்கிட்டே இருக்காரு? என்னைக்கு மாட்ட போறாரு மணி மாமா? ஆனா எனக்கு ஒரு காம்பினேஷன் மேல ஆசை இருந்தது. ஆனா அது கடைசி வரையும் நடக்கல. இனிமே நடக்கவும் தேவையில்லை, நடுவுல நடக்க தேவையில்லைன்ட்டேன். நடக்கவும் கூடாது. ஹரி ஹரி படத்தோட விஜய் பண்ணணும்னு முன்னாடி நினைச்சேன். ஆசை இல்ல, சும்மா நினைச்சேன். நல்லா இருக்கும் அதாவது பரபரப்பா. 2010க்கு முன்னாடி நீ நினைச்சது நல்லது, ஆனா இப்ப இல்ல நினைக்கிறது இல்ல நல்லது இல்ல. இல்ல 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 அந்த சிங்கம் 3க்கு முன்னாடி வரைக்கும் நினைச்சிருந்தேன். சிங்கம் 3க்கு அப்புறம் வந்த பிறகு ப்ரோ அரிகிட்ட ஸ்கிரீன் அச்சரா. பிளே நல்லா ஃபாஸ்டா இருக்கும் ப்ரோ. இல்ல எனக்கு என்னன்னா இல்ல இல்ல அது என்னன்னா சும்மா ஏதோ அவனுக்கு தெரியும்ல அது என்ன நான் ஒண்ணும் இல்ல. ஒரு 4 கேமரா பார்த்து டாட்டா சுமந்தா அவன் படம். ஆனா யோசிச்சு பார்த்தேன், விஜய் 4 கேமரா பார்த்து டாட்டா சுமந்து எப்படி இருக்குன்னு யோசிச்சு அலெக்ஸ் பார்த்தேன். கொஞ்சம் பரபரப்பா இல்ல அலெக்ஸ் பரபரப்பா தான் இருக்கும். தாமிரபரணி சொல்லு. தளபதி பண்றதா இருந்துதா என்ன? தாமிரபரணி இல்லடா இல்ல இல்ல சண்டைகோழி பண்றதா இருந்தது. அதான் பன்னீர் இல்ல தான் இல்ல 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 பன்னீர் சண்டை தான். பைய தாமிரபரணி இல்ல அதோட சண்டைகோழி. சண்டை பைய கன்ஃபார்ம் அது. ஆனா ஆனா இல்ல என்ன கேட்டா சண்டைகோழி கூட வந்துட்டு உனக்கு விஜய் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு ஏ, அதுல வந்துட்டு கொஞ்சம் ஆனா இது எனக்கு இருக்காது. ஒரு ஆசை என்னன்னா ஆனா தாமிரபரணி ஆனா படத்தோட ஒரு நிமிஷம் என்ட்ரி இல்ல சீன் இல்ல செமையா இல்ல இருக்கும். இல்லடா. ஆனா தாமரை ஆனா என்ன கேட்டா சண்டைகோழி வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணது எதனால எல்லாருக்கும் தெரியும். ஜாதி அதான் முண்டாசு சூரியனை விஜய் பார்த்திருப்பாரு. தம்பி இதை பொடி போயிட்டு வா அப்புறமா அதான். ஏன்னா திருப்பாச்சியில நடிச்ச ஆமா ஆள் நம்பாளு. ஏன்னா திருப்பாச்சி எந்த மாதிரி படம் தெரியும். அதான் ஒரு எந்த ஜாதி இது அந்த மாதிரி இருக்காத படம் நம்மளுக்கு அந்த இது. ஆனா ஆமா சின்ன வயசுல இருந்தே அந்த தாட் இருந்தனால தான் இன்னைக்கு அரசியல் யூஸ் ஆகுது. ஏன்னா நம்மள ஏதாவது பாயிண்ட் அவுட் பண்ணுவானுங்க. இந்த அஜித் தேவர் மாதிரி ஒரே ஒரு சந்தில மட்டும் அடக்கி இருப்பானுங்க. என்னைக்குமே ஒரே சந்தில நிக்க கூடாது. இவங்கள மாதிரி சகட மாதிரி ஆயிடும். ஆனா அலெக்ஸ். எனக்கு என்னன்னா இல்ல ஆஹ் தாமரை இல்லடா சில படம் வந்துட்டு அது அனகோண்டா மட்டும் தானே நடிக்க முடியும். இல்ல இல்ல, தாமிரபரணி எனக்கு என்ன இந்த ஆசைனா தாமிரபரணி படத்தோட என்ட்ரி சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது தளபதி பண்ணாம ஓ இருந்தா அப்படி ஓ இருக்கும். ஓ ஓ ஓ, அதே மாதிரி இல்ல அதே மாதிரி இப்ப நீ ரோட்ல பண்ண ஸ்டேஷன்ல இருப்ப. வேணா நீ ட்ரெயின்ல பண்ணு, ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்டேஷன்ல கண்டிப்பா இருப்ப. குனி வச்சு குத்துவாங்க. தண்டால் எடுத்தவனுங்களே தூக்கி உள்ள வச்சு ஓ குத்துன்னு ஓ குத்துறாங்க. ஓ ஓ ஓ ஓ வாரம் வாரம் வாரம். ஆனா இல்ல உண்மையிலே அந்த டைம் விஷாலாம் நெருப்பு மாதிரி இருப்பான்டா. படம் ஒண்ணு இந்த செல்லமே, திமிரு, சண்டைகோழி, இவரெல்லாம் வேற லெவலு. அப்புறம் தாமிரபரணி எல்லாம் அந்த மாதிரி மாசா மலைக்கோட்டை இருந்தாள். மலைக்கோட்டை அவனை கூட்டின்னு வந்து ரத்தனம் எடுத்தான் பாத்தியா? அதெல்லாம் அரி அப்பதான் சிங்கம் தெரிய ப்ரோ. ரத்தனம். ரத்தனெல்லாம் என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம போகுது ப்ரோ. ஆனா இல்ல நடுவுல எனக்கு யானை ஆஹ் நல்லா இருந்தது. இந்த அருண் விஜய் படம் அது நல்லா இருந்தா யானை. ஏனே புடிச்சு அது ஏ, ஓகே ப்ரோ. அத கூட விக்ரம கொண்டு வந்து சாமி ஸ்கொயர்னு ஒரு படம் பண்ணானே. டேய் எப்பா அதாவது இனிமே சிங்க சிங்கம் 3 எனக்கு புரியாது. ஆனா அதுவே பெட்டர்னு யோசிக்க வச்சுட்டான்டா ஒருத்தன். அந்த மாதிரி பண்ணி விட்டான். அதான் ஆனா அலெக்ஸ், டென்ஷன் ஆயிடுச்சு. சாமி சாமி ஸ்கொயர் போலாம் தான் நாங்க கிளம்புனோம். ஆனா என்ன ஆயிடுச்சு, படம் போட்டு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுன்றாடுங்க. அதனால செக்கச்சவந்தவான போயிட்டோம். நல்லதா போச்சு அன்னைக்கு. தெரியாது சாமி இல்ல ஸ்கொயர் எப்படி இருக்கும்னு. இல்ல இல்ல என்னைக்குமே நான் எந்த விக்ரம் படமும் வந்துட்டு ட்ரைலர் பார்த்தோன்னே படம் ஃபிளாப்னு நான் கன்ஃபார்ம் பண்ணதே கிடையாது வாழ்க்கையில. சாமி ஸ்கொயர் ட்ரைலர் வருது, அது வந்ததே எனக்கு தெரியல. என் சொந்தக்கார பையன் ஏதோ ஸ்டேட்டஸ் போட்டிருந்தான், ஏதோ ஒரு டைலாக் இது. நான் யூடியூப்ல போய் பாக்குறேன். யூடியூப்ல வருது அதான் சாமி இல்ல பூதம் அதான் என்னென்னமோ அதான். கேட்டா ராவண பிச்சை அதுலயே கதை சொல்லிட்டான். அதான் பைத்தியம் பிடிச்சிச்சு எனக்கு ட்ரைலர் பார்த்து. என்னடா இதுன்னு. இதுல ரெண்டாவது விஷயம் கேட்டா இல்ல இவருக்கு பதில் இவருன்ற மாதிரி த்ரிஷாக்கு பதில் ஐஸ்வர்யா ராஜேஷா. எனக்கு புரியாத விஷயம் என்ன தெரியுமா? இல்லடா இல்ல இல்ல இப்ப த்ரிஷாக்கு பதிலா த்ரிஷா மாதிரி ஒரு ஹீரோயின் போட்டா பரவாயில்ல. ஐஸ்வர்யா ராஜேஷ் எந்த கோணத்துல த்ரிஷா மாதிரி இருக்குன்னு புரியல. ஏ, அதுல அது என்ன ஒன்று டென்ஷன் ஆச்சு. கொடுமைனா ஆரிச்சாமி புள்ள ராமசாமின்னு பாரு, பேர்லயே இதுவாயிருச்சு. இல்ல இல்லடா வழக்கம் போல படம் பரபரப்பா போகுது. ஏ, நானும் அதுல பாத்துனுக்குறேன். அதுல ஒரு சிரிப்பு என்ன தெரியுமா? அவர் போலீஸ்காரனை உரசும் போதெல்லாம் அவருக்கு அப்படியே அந்த இதெல்லாம் ஞாபகம் வருமா இதெல்லாம்? இல்ல இல்ல அதான்டா எனக்கு நடுவுல என்ன தெரியுமா, இது போலீஸ் படமா பேய் படமா
இல்ல ஆக்ஷன் படமா? ஒண்ணுதான் எதுக்கு சரி, எடுத்தானும் நீ புரியல. நீ ஆனா இவ்வளோ கொலை நீ பேசிட்டான். இவ்வளவு சொல்றல, 2.0 பேய் படமா சயின்ஸ் ஃபிக்ஷனா சொல்லு? அது வந்து ஒரு ஆறான்னு பல வச்சு ஏய், அது பேய் படத்துல படம் தான்டா. இல்லடா இல்ல ஆறா பத்தின கான்செப்ட். ஆனா படத்துல ஆறா இருக்காது. அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் ஆறான்றது ஆவி அப்படின்னு பிக்ஸ் பண்ணிக்கோ, அது பேய் படம் தான். டேய் ஆனா இல்லடா. ஆறான்றது கண்ணுக்கு தெரியும்னு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு கதை இருக்குது. உண்மையில புரியுதா? ஆனா அது இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆனா ஒரு கதை இருக்குது. நானே மதன் கௌரி வீடியோலாம் நிறைய பார்த்திருக்கேன். ஆனா எனக்கு டவுட் என்னன்னா, நான் பார்த்த மதன் கௌரி வீடியோ எதுக்கு சங்கர் பார்த்தாருன்னு புரியல. ஏன்னா எடுக்க போறது ஏய், ஹை பட்ஜெட் படம், பிலிமோகிராஃபி. அலெக்ஸ் அது அலெக்ஸ் அதுக்குன்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு சக்தி இருக்கும்னா அது பேய் தானே. டேய் என்ன கேட்டா 2.0 கிளைமேக்ஸ் நல்லா வச்சிருந்தாலே இதுவா இருக்கும். நல்லா படம் சூப்பரா போயிருக்கும். சத்தியமா இதான் உண்மை. ஏன் படத்துல அந்த இந்த கான்செப்ட் கூட கிரவுண்டுக்குள்ள படத்தை வச்சுட்டு வீக் நல்லா தானே இருந்தது. மயிறு மாதிரி இருந்தது. தியேட்டர்ல பார்த்தவனுக்கு தான் அந்த வழி தெரியும். மயிறு மாதிரி இருந்தது. ஏன்னா அதுல எல்லாம் உண்மையாலே படம். அக்ஷய் குமார் டேய் சூப்பரா நடிச்சிருந்தான்டா. இல்லடா ஒரு டைலாக் சொல்லியிருப்பானுங்க பாரு, நீ பேர்டு மேன்னா நான் அயன் மேன்னு. கண்ணாடி மாட்டினாதான் சரா சூப்பர். வந்ததுக்காக தான் பெஸ்டாண்டா வேலையன். டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், பயப்படாதீங்க, சாக போறது நீ இல்ல, அவன் தான். இனிமே இல்ல இதுல தான் பைத்திய மாதிரி தேவையில்லாத டைலாக் நிறைய சூப்பர் ஒன் ப்ரோ. நிறைய அதுல தெரியும்ல, தளபதியை சீன்ற மாதிரி ஒண்ணு வைக்கிறேன்னு வச்சான் பாரு கிளைமேக்ஸ்ல. அந்த டேய் என்ன வேலையை தான் கேட்டா எப்பவுமே டேய் பாக்குது. டேய் டேய், இல்லடா இல்ல வாங்க செல்ஃபி போடலாம்னு சொன்னது அதை நம்மளுக்கு சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. ஆனா நம்மளுக்கு எது தெரியுமா சொன்னா, அதான் இங்க நம்பர் ஒன் இப்ப நீ கிடையாது, அவன் தான். ஏன்னா அது ஏன்னு கேட்டா மெர்சல் வந்துட்டு பெரிய ரெக்கார்டு வச்சது. தமிழ்நாட்டுல வந்துட்டு கபாலி கலெக்ஷன் வந்துட்டு அடிச்சது மெர்சல் மட்டும் தான். எல்லாருக்கும் தெரியும் அது. ஓப்பனிங் மட்டும் இல்ல, வேர்ல்டு வைடும். சாரி, அதான் இந்த தமிழ்நாடு இது ஓவராலே அடிச்சது. ஆனா இதுல ப்ரோ ஹைலைட் அதுதான் என்னன்னா, ப்ரோ அந்த ஆளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அதெல்லாம். இல்ல எனக்கு என்னன்னா உச்சத்துல அது போயின்னு இருக்கும்போது அதுக்கு அடுத்து சர்க்கார் தெரியும். சர்க்காரும் அரசியல் படம் பீக்ல போறது இதுவாயிடுச்சு. ஆனா ரெண்டு பேரும் அந்த டைம் அடிச்சுக்கிற மாதிரி என்ன தெரியுமா இருந்தது? அதான் உண்மையில அது ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி தான் இருந்தது. விஜய் சும்மா இல்லாம, ஆனா நம்ம எதுக்கு வச்சோம் நம்மளுக்கே தெரியும். அது அரசியல் டைலாக் தான். அதான் உன் மேல இருக்குது ஒண்ணு, அதான் உன் தலைவன் அவனை டாரா கிளிக்கிறன்ற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். கூட வந்துட்டு அதான் நம்பர் ஒன் சீட்ல இருக்கிறது விஜய்ன்னு சொல்லுவார். ஞாபகத்தை நம்பர் ஒன் சீட்ல இருக்கிற எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்னு. அதே மாதிரிதான் அதான் அதுக்கடுத்து வந்த படம் தான் இது. அதான் ஆனா முன்னாடியே எல்லாம் பிளான் பண்ணிட்டானுங்க. அதான் இங்க நம்பர் ஒன் நம்பர் டூ எல்லாம் பாப்பா விளையாட்டு, அந்த ஒன்லி ஒன் அதான் மயிரா போனேன். ஒன்லி ஒன் தான் மயிரா போனேன். சூப்பர் ஒன். அதாலதான் இது இடம் மூடிக்கிட்டு இருந்தா கூட பரவாயில்ல. அதான் எதுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம நண்பர் மாரி சொல்லலாம். இல்ல இதுல சர்க்கார்லயாவது அந்த சீட் இருக்கும். ஒரு நிமிஷம் கேக்குதா? சொல்லு. இல்ல சர்க்கார்லயாவது படம் முழுக்க அந்த கான்செப்டே தெரியும். கூகுள்ல சிஓ இந்தியால பெரிய பணக்கார நம்பர் ஒன்ற மாதிரி காட்டுவாங்க. அந்த ரோபோட்டுக்கும் நம்பர் ஒன்னுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியாது. பைத்தியம் மாதிரி ஒரு டைலாக் வச்சிருப்பான். அது எதுக்கு வச்சாலும் புரியாது. அதான் அது சும்மாவா மாஸ்காக. ஏன்னா சொல்றோம் மென்டலா இல்ல இருந்துச்சுன்னு. ஏன்னா இல்ல சூப்பர்னு வரும்ல, கேட்டா ஒரு சூப்பர் ஸ்டார்னால சூப்பர் ஒன். அதான் அந்த மாதிரி. அதான் கிரிஞ்சு ஒண்ணும் இல்லைங்க. அதான் சொல்லுவோம் பத்தி அதான் பருதாமல சூப்பர் கிரிஞ்சுக்கு. யாருன்னு அதான் கேட்டா கிரிஞ்ச் ஆஃப் த இயர் கிரிஞ்சுக்கு. அவார்டு கூட தரணுங்க. சொல்லும். இல்லடா இந்த இந்த ஆமை படம் கூட உனக்கு ரீல்ஸ் போட்டு தெரியுவாங்களே, வண்டியில எத்தனை தலையாகுது, வண்டியில ஒரே தலை தான் இருக்குது. அதான் அந்த கிரிஞ்சு தான். அதான் கிரிஞ்சுங்க. அட்டகாசம். ஓ உடனே ஒரு தற்கூரி ஓடியாரும். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அந்த மாதிரிதான். இப்போ ஒரு தற்கூரி தலை வந்துருக்கு சுந்தர். போல வருமா? 1000 தான் சொன்னாலும் தலை ஆளு தான் ப்ரோ. கூறுமா. ஆனா இல்ல ரெட்ரோ கால்ல எப்படியோ போட்டாச்சு. போட்டுருவோம். பார்த்துட்டு சொல்றேன். தெரியல. ஆனா இப்பயே அலெக்ஸ், சொல்றேன், நல்லா இல்லைன்னா இப்ப சத்தியமா தர்மடி அடி. இல்ல எனக்கு இல்ல என்னன்னா, நல்லா இல்லைன்னா இல்லடா நல்லா இல்லைன்னா சத்தியமா தர்மடி அடிப்பேன். ஆனா நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம். ஏன்னா அலெக்ஸ், பாவம் கம்பேக் எல்லாம் வரட்டும், நல்ல சூர்யா விஷயம். ஃபேன்ஸ் ப்ரோ எல்லாரும் விடு ப்ரோ, வரட்டும் செலிப்ரேட் பாத்துக்கலாம். பண்ணுவாங்கல்ல டே ஒன், 9 மணிக்கெல்லாம் இருப்பாங்கல்ல சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் தியேட்டர்ல. டேய் இங்க நல்ல புக்கிங் ஆகுது. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. எனக்கு உண்மையிலேயே நல்ல புக்கிங் ஆகுது. டயர் டூல இல்ல அமரன் புக்கிங் எவ்வளோ? அமரனுக்கு அடுத்து இருக்கும் இல்ல அமரன் கிட்ட இருக்கும் என்ன கேட்டா. அதான் வந்துரும் என்ன கேட்டா, அந்த அளவுக்கு வந்துரும். நீ ஆனா ஒன்னா பாரு, சொல்ல ஏகேவோட புக்கிங்கோட அதிகமா வரும் இது. இல்லடா வரட்டும் விடு ப்ரோ. அமரனுக்கு கொடுத்த ஸ்கிரீன் தான் இதுக்கும் கொடுத்துருக்கானுங்க. ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு 50 ஸ்கிரீன் கொடுத்துருக்கானுங்க. அதனால பார்ப்போம். புக்கிங் பொறுத்து தான் இருக்குது. அதான் இப்போ எப்படின்னா 600 ஸ்கிரீன் ஓட்டனால 600 ஸ்கிரீனை கணக்கு போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது.
புக்கிங் வந்துட்டு ஒரு 60% 70%. ஆனா 80% கிட்ட போனா நல்லா இருக்கும். பார்ப்போம். ஆனா இது 2 விஷயம் இடிக்குது. 2 மணி நேரம் 48 நிமிஷம் படம். இது சூர்யாக்கு ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல. பார்ப்போம். தெரியல வேற ஏதாவது படம் அந்த மாதிரி டியூரேஷன் இருக்குதா சூர்யாக்கு? நான் பார்த்தது இல்ல. சரி ப்ரோ, நம்ம படித்த அப்டேட் இருக்கா? அதான் கொடைக்கானல் ஷூட்டிங். இப்போ விஜய் ரெஸ்ட் எடுப்பாரு வீட்டுல. ரெஸ்ட் நீ எடுத்துட்டு போறியா? அதான் என்னது கொடைக்கானல். நம்ம இப்போ கொடைக்கானல் நாங்க இல்ல வேற ட்ரிப், அது ஊட்டிக்கு போறோம். கொடைக்கானல் இல்ல. நீ அதான் நான் இல்ல கொடைக்கானல் போ, ஊட்டி போவாத. நடுவுல கேட்டோம். அதான் அப்பதான் சொன்னா நாங்க எல்லாம் பிளானும் பண்ணியாச்சு. அதாவது அங்க வீடு தான் எல்லாம் இதெல்லாம் பார்த்தாச்சு. அந்த இதெல்லாம் அதான் எல்லாம் இது. அப்பதான் சொன்ன வார்த்தை, ஏன்டா போனா ஒரு கை கூட தெரியாதுடா. கை வேணா அதான் கார்ல இருந்து காட்டுற வாய்ப்பு இருக்குது. அதுக்காக அதான் பிளானை கேன்சல் பண்ணிட்டு அங்க இருந்து இங்க போக சொல்றேன். காசெல்லாம் போயிடும். சரி ஓகே, அதான் தேவையில்லை. காசா முக்கியம், தளபதி தான் முக்கியம்னு. இல்ல உனக்கு அங்கேயும் போய் பார்க்க முடியாது என்கிட்ட. பார்க்க முடியாதுதான், சும்மா உனக்கு இல்ல போடு. இல்ல உனக்கு ரோட் ஷோலையாவது வந்துட்டு உன்னால பார்க்க முடியும். அங்க வந்துட்டு பார்க்க கூட முடியாது. சொல்லு. அங்க போயிட்டு அண்ணாகிட்ட வந்து அலெக்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பவுன்சர்கிட்ட சொல்லி அமிச்சா உடனே அண்ணன் வந்து அலெக்ஸா உள்ள அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார்ல. அதாவது இந்த காமெடியை வந்துட்டு வேற நல்ல பத்தல வச்சாலும் செருப்பால் அடிப்பாங்க. புரியுதா? நீ ஸ்பேஸ்ல வந்துட்டு இல்ல சுத்தி இருக்கிற எல்லாரையும் தான் டென்ஷன் காண்டாக்குற மாதிரி காமெடி பண்ணக்கூடாது. நீ என்ன கூட கலாய், ஆனா நல்லா கலாயின்ற. சென்னையில இருக்கும்போதே பார்க்க முடியல மச்சான், கொடைக்கானல் போய் இப்ப ட்ரை பண்ண போறேன். சரி, எனக்கு ஒரு டவுட்ரா. நீ யார் ஃபேன்ரா முதல்ல? விஜய் ஃபேனா, எஸ்கே ஃபேனா, இல்ல தனுஷ் கூட சில டைம் போடுற தனுஷ் ஃபேனா? படம் நல்லா இருந்தா படங்கள் கொண்டாடுறதுல எல்லா படமும் கொண்டாடலாம். அப்ப நீ ஒரு நியூட்ரல் தானே? ஆனா நியூட்ரல்லாம் இல்ல, எப்பயுமே விஜய் ஃபேன் தான். ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி எப்பயுமே விஜய் மட்டும்தான். இல்ல எதுக்கோ 2 அடி தள்ளியே நிப்போம். ப்ரோ அவர் வரும்போதெல்லாம் போறான் யாரையாவது சண்டை. ஆனா இல்ல எனக்கு இல்ல, நான் ஹிட் பார்ட் 1 பார்ட் 2 பாத்திருக்கேன். பார்ட் 3 இது இருக்கிறதுல அது வயலன்ஸா கொண்டு வந்து இருக்கிறான். அதுக்கப்புறம் சசிகுமார் படம் ஹிட் பார்ட் 1 பார்ட் 2 வந்து நானியா பண்ணா. பார்ட் 1 பார்ட் 2 நானியா நடிச்சான். பூசா கேக்குறான். பார்ட் 1 நானி பண்ணல, பார்ட் 2 தான் நானி. பார்ட் 2 தான் பண்ணா. பார்ட் 2 தான் பண்ணா நினைக்கிறேன். இல்ல பார்ட் 2 தானா? ஆமா பார்ட் 2 டா. எப்படி சுந்தர் இவருக்கு பதில் இவர்னு சொல்லிட்டு ஹீரோ மாத்துனாங்களா? இவனை கொன்னுடலாமா? ஏய் நானி வில்லனா வருவான்டா அதுல. டேய் தமிழ் சினிமா மாதிரி இல்லடா அது. இந்த சாமி பத்தல பண்ணீங்க பேர் சாமி ஸ்கோர்ல கண்ணூர். ஹீரோ ஆயிடுவாரா அடுத்த 2 பார்ட்லயும்? அந்த படம் சொன்னாலே அந்த டைலாக் தான்டா ஞாபகம் வருது அலெக்ஸ். அது என்னவோ படத்துல எவ்வளவு சீன் இருக்கும், ஆனா அந்த ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது. இல்ல எனக்கு கேட்டாதான் இல்ல நானி படம் எப்படின்னு தெரியல. என்ன ரிவ்யூ வந்தாலும் அவனுக்கு 100 பண்றோம். புரியுதா? ஏன்னா அது தசராவே எனக்கு பேச முடியல. பண்ணிச்சு சூர்யா சாட்டர்டே. சூர்யா சாட்டர்டே நல்லாதான் இருந்துச்சு. அதான் அது பண்ணிச்சு. அதுக்கப்புறம் சூர்யா சாட்டர்டே சரியான படம். நானி படம், துல்கர் சல்மான் படம் எல்லாம் வந்து யோசிக்காமே தியேட்டருக்கு போயிடலாம். அப்படியா? அப்புறம் எதுக்கு துல்கர் சல்மான் படம் கிங் ஆஃப் கத்தா ஓடல? அது கிங் ஆஃப் கோதா ஓடல. ஆமா கிங் ஆஃப் கத்தா எதுக்கு ஓடல? ஏன் ப்ரோ அது நல்ல படம் தானே, அது முதல்ல இல்ல இத பாரு. இல்ல இங்க வந்து இல்ல மினிமமா ஒண்ணு ஒருத்தனுக்கு பண்ணுதுன்னா அதை பத்தி தான் பேசுகிறோம். துல்கர் சல்மான் எல்லாம் மினிமம். நான் வந்து இங்க கண்டென்ட் பத்தி சொல்லினேன், கலெக்ஷன் பத்தி நான் பேசுறேன். சரி இல்ல அப்ப கிங் ஆஃப் கத்தா அதான் என்ன இது சொல்லு. கிங் ஆஃப் கத்தால இல்ல அது தெரியும்டா. இல்ல டேய் அது பேசினா கேவலமா இருக்கும் தான் நானே கொத்தான்றேன். புரியுதா? சரி சொல்லு, அதுல என்ன கண்டென்ட்? என்ன கண்டென்ட் சொல்லு. மொக்க படம் தான் விட்டு போயிட்டேன்டா. அதான் உப்பு போடுறன்ற பேர்ல உயிரை வாங்கினுக்கிறேன். அது நல்லாதான் இருந்துச்சு. நீங்க நிறைய பேருக்கு அந்த படம் இல்ல டேய் நவீன எல்லாம் சுத்திக்கிறோம் கேட்டு கிங் ஆஃப் கத்தா நல்லா கேளு நல்லாதானே இருக்கும் அலெக்ஸ், நல்லா இருக்கும்.
எனக்கு பிடிக்கும். பாத்தியா இப்பயே 3 ஓட்டு. நான் இன்னும் பார்க்கவே இல்லண்ணா. நான் படம் பார்த்ததே ஃபர்ஸ்ட் இல்ல, இல்ல டைம் இல்ல filter போட்டு இல்ல இல்ல சொல்லல. இல்ல 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 இது சரிப்பட்டு வராது. அஞ்சான பிளாக் பஸ்டர் ஆக்க வேண்டியதான். வராரு நீ சூர்யா அஞ்சானும் நல்லாதான் இருக்கும். இந்த பாரு அந்த இல்ல 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 இந்த பாரு இல்ல இல்ல அஞ்சானுங்க ஓட்டு வந்து பாத்தியா கரும்பு முச்சானுங்க. அஞ்சான் வந்து எப்போ வரைக்கும்னா அந்த அது ஒரு ராஜுபாய் காவியம். சீன்ஸ்லாம் நல்லா அது இருக்கும். படம் ஆனா பார்க்க அந்த தெரியல. ஆனா அந்த அதுக்கப்புறம் அந்த நொண்டியா நடிச்சுட்டு டேய் வருவான் பாரு. டேய் டேய் அதுக்கப்புறம் டேய் வந்து டேய் 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 நடிக்காதடா. ஃபர்ஸ்ட் சீன்ல அவன் குச்சியத்து இறங்கும் போதே படம் முடிஞ்சிச்சுடா கம்முனு. அதுதான்டா அந்த அந்த குச்சி அதாவது அந்த படம் இல்ல ஸ்டார்டிங் நல்லா டேய் போகும் ஒரு இல்லடா இடத்துல. டேய் டேய் அதுக்கப்புறம் இல்லடா அந்த டாக்ஸிக்காரங்கிட்ட அந்த வாயில இருந்து இது குச்சி எடுப்பான் பாரு, அதோட முடிச்சிடா படம், அவ்வளவுதான். இல்ல டேய் அதெல்லாம் இல்லடா. என்ன கேட்டா நிறைய ஃபிளா இருக்குது. பிளஸ் பாயிண்ட் தான். பாட்டு நல்லா இருக்கும், சமந்தா நல்லா இருக்கும். சரி விட அப்புறம் அலெக்ஸ், அந்த லேப்டாப் சீன் ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஆனா என்ன கேட்டா சூர்யா மொக்க ஃபிளாப்பான படம் பெட்டரா இருக்கும்னா 24 பெட்டரா இருக்கும். அதுலயும் ஒரு சில கிரிஞ்சு சீன் நல்லா இதெல்லாம் இருக்கு. லவ் சீன் பரவாயில்ல, 24 நல்ல படம். 24 இதுவா அலெக்ஸ் 24 வந்து சூப்பர் ஹிட் அலெக்ஸ். டேய் டேய் கம்மனரா. அது ஆந்திரால மட்டும் தான் ஹிட் ஆச்சு. 24 கோல்டிஸ் தான் ஓட வச்சாங்க. இன்னைய வரைக்கும் கோல்டிஸ்க்கு அடிச்சுட்டு இருக்காங்க தமிழ் ஆடியன்ஸ் இந்த படத்தை கொண்டாடல அப்படின்னு. ஆனா 24 அங்க ஏன்னா அவனுங்க என்னன்னா படத்துல அது பெரிய ஃபிளா இருந்தாலும் சரி பரவாயில்லன்னு பாத்துட்டானுங்க. நம்ம ஆளுங்க வந்துட்டு ஃபிளாவை தான் ஃபர்ஸ்ட் அடிச்சானுங்க, புரியுதா? ஏன்னா படத்துல இந்த வாட்ச் மெக்கானிக் லவ் சீன் எல்லாம் இரிட்டேட் ஆச்சு. பாட்டு நல்லா இருக்கும் படத்துல. நிறைய படத்துல போட்டு இல்ல அதுக்கப்புறம் ஒரு காவியம் ஒண்ணு வந்துச்சு தெரியுமா? காப்பான்னு ஒரு காவியம் வந்துச்சு. இதுல காப்பான் வந்துட்டு தியேட்டருக்கு போயிட்டேன். நானும் தியேட்டருக்கு போனேன். வரலாற பத்தி சொல்லுங்க. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், மூடிட்டு சூர்யாவுக்கு நெகட்டிவிட்டி பரப்பா. இல்ல என்கிட்ட அதான் சொல்றேன். ரெட்ரோ நல்லா இருந்தா சூர்யாக்கு ஒரு தியேட்டரிக்கல் கம்பேக்கா இருக்கும். ரெட்ரோ நல்லா இருக்கும்டா. ரெட்ரோ டூரிஸ்ட் ஃபேமிலி அதெல்லாம் ரிவ்யூ வந்துருச்சு. அந்த சசிகுமார் படம் சரியான உப்புடா. எல்லாரும் சரியான உப்பு போடுறானுங்க. படம் உப்பு இல்லடா படம் பார்த்தாங்கடா. அதான் நல்லா இருக்குடா. நல்லா இருக்குன்னு சொல்றேன். இதேதான் அந்த மர்மருக்கும் நல்லா இருக்குது. இல்ல மர்மர் ஞாபகப்படுத்தல. மர்மர்லாம் இல்ல மர்மர் மார்கோ எல்லாம் ஒரு லிஸ்ட். அது தனியா விட்டுருங்க. அந்த லிஸ்ட் ஜிபியும் அந்த லிஸ்ட் அதெல்லாம் தனி லிஸ்ட். மர்மர் மார்கோ ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஓவரா கூறாங்கனாலே ஒரு இடத்துல புரிஞ்சுக்கணும் அது என்ன மாதிரி கண்டென்ட் அப்படின்ட்டு. அது இன்ஃபுளுசஸ் கூறாங்கன்றபோது அதுதான் ஆச்சா போச்சான்னு கத்துனாங்க மர்மருக்கு இன்ஃபுளுசஸ்லாம். ஆனா இப்போட கேங்கர்ஸ் சரியான அதே மொக்க. அந்த எம்ஜிஆர் கதை மாதிரியே தான். அதே கதை, அதே மாவு, அதே இது போட்டு கிண்டி வச்சு எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு ஒண்ணு புரியாத விஷயம் என்னன்னா, நம்ம இப்ப சும்மா சொல்றேன், தமிழ்நாட்டுல ஒரு ஹாஸ்டல்ல ஒரு தமிழ் படம் எடுக்கிறோம், இல்ல ஏதோ ஒரு புரியுதா ஒரு நார்மல் ஒரு லைஃப் ஒரு படம் எடுக்கணும்னா அந்த படம் வந்துட்டு மினிமமா ஹிட் ஆனா கூட இல்ல பெரிய ஹிட் ஆனா கூட வந்துட்டு பெருசா செலிப்ரேட் பண்ண மாட்டோம். செலிப்ரேட் பண்ணாலும் அது ஓகே, அப்புறம் ஓடிடில வந்தா பெரிய இதுவாகும். ஆனா நீ மலையாளத்துல இதேதான் எடுப்பானுங்க இவனுங்க. அதான் ஐயோ இதான் சினிமா, ஐயோ இதுதான் சினிமா, ஐயோ நாங்க இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. எச்சகலைங்க ஒண்ணு கூட தான் புரியல. மலையாளத்துல ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? படம் ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே ஸ்லோவா நயத்தின்னு போவோம். அப்படியே கிளைமேக்ஸ்ல வந்து அப்படியே ஹை ஏத்தி விட்டுருவானுங்க. அந்த ஒரு விஷயம் அவங்க எல்லா படத்துலயும் வச்சிருக்கானுங்க. ஜிவி இப்பதான் 240 கிட்ட பண்ற 239 ஏதோ 238 போட்டு. ஆமையோட கரியர் நீ என்னடா இத போய் இப்பதான் சொல்றீங்க? அவனுக்கு என்ன பண்றது? அது பெரிய விஷயம் இல்லடா. எப்ப துணிவு கலெக்ஷன் தாண்டிருச்சு. கிராசர் பண்ணிருக்கு சுந்தர். இத வந்து நீங்க கொண்டாடணும். இல்ல அதுல அசிங்கம் என்னன்னா, இல்ல இப்ப அதாவது ஃபிளாப் ஆகி மழை பெஞ்சு நாசமா போன விட வேட்டையனை விட இது கம்மின்னு சொன்னா எப்படி இது? அந்த மாதிரி கிடையாது.
அதான் அவங்களுக்கு அசிங்கமா இது புரியுதா? அதான் அவங்களுக்கு வேட்டையனை சொன்ன தாண்டிரும் அலெக்ஸ், இன்னும் ஒரு 2 நாள்ல தாண்டிரும். ஈக்குவல் ஆயிடும்டா. ஈக்குவலா தாண்டலாம் அலெக்ஸ் சொல்லுது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 240 அடிச்சிருக்காருல. இது வந்து இதுக்கு முன்னாடி எதுவுமே 300 தாண்டல, ஆக்சுவலி 200 துணிவு முடிஞ்சு ப்ரோ. அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, துணிவு இல்லடா, இல்லாம 200x பண்ணாரு. வலிமை. இல்ல இது எப்படி தம்மாக்குது, 5 பேர் கேங்கா இருக்கிறோம்னு எடுத்துப்போம். துணிவு வந்து போனி கபூர் வந்து அபிஷியலா போடல, 300 போடவே இல்லை தானே. இல்லடா, அது 300 வந்து ஜெயா டிவி தானே போட்டான். இல்ல டேய், இல்ல முதல்ல வலிமை வந்து டேய் இல்லடா வலிமை டேய், 200 பண்ணுச்சு. அவனுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துமா இருந்தது. கலெக்ஷன் போட கூட தெளிவா இருந்தானுங்க. ஏன்னா வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் இல்லடா, விஜயோட கதை ஜெயா கலெக்ஷன் இது டிவில பண்ண முடியாது. ஜெயா டிவில தானே அந்த அது டைம் கலெக்ஷன் போட முடியாததுனாலதான் அவனுங்க கலெக்ஷனே போட முடியாதனாலதான் ரியல் வின்னர் போட்டுட்டு இல்லடா, இருந்தானுங்க. என்ன கேட்ட என்னைக்குமே ஆமங்கிட்ட நீ நோட் பண்ணியா, கலெக்ஷன் வந்தாதான் வயிறு எறிவானுங்க. ஏன்னா அவனுங்க சுடுற வாடெல்லாம் எங்கேயோ போய் நிக்கும் டமால்னு. அதான் அலெக்ஸ் வலிமைக்கு 200ன்னு போட்டான்ல இந்த போனி கபூர். அவன் ஓடிடியோட போட்டான், ஓடிடி லிங்கோட போட்டான்டா. இன்ஃபுளுசரு என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கா பெரிய ஏகேஃபன், வெறியான ஏகேஃபன் வச்சுக்க. அவன என்னோட வந்து ஸ்கூல்ல எல்லாம் ரவுண்டா உட்காந்து ட்ரோல் பண்ணுவானுங்க, இது நான் ஒருத்தன் விஜய் ஃபேன்னு சொல்லிட்டு. அவன் வந்து ரீசெண்டா பேச வந்தான். அந்த என்னன்னா, நான் சச்சின் ரீரிலீஸ் ஸ்கிரீன்ஸ் அதிகமாயிருச்சு, ஜிபியூ ஸ்கிரீன்ஸ்லாம் வந்து கம்மி பண்ணிட்டாங்க, மெயின் ஸ்கிரீன் ஃபுல்லா இப்ப சச்சின் தான் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லி ஸ்டோரி போட்டு வச்சிருக்கேன். நான் ஒரு சரி பாயிண்ட சொல்லி முடிச்சிடுறேன், இவெல்லாம் பேசுறல. இது அதுக்கு வந்து என்ன சொன்னா, ப்ரோ டேய் நீ வந்து விஜய் மாசுன்னு சொல்லி போட்டுக்கோ, அஜித்தை வந்து மட்டம் தட்டி பேசாத அப்படின்னு சொல்லி போட்டுருந்தான். நான் சொன்னேன், டேய் நான் சச்சின் ரீ ரிலீஸ்க்கு போட்டிருக்கேன்டா, கரண்டா ஓடுற படம் ஜிபியூ தான் ஓடிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இல்லடா, இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் எல்லாம் இருப்பானுங்க, நான்லாம் ஓப்பனாவே சொல்றோம். ஏன்னா ஒரு ஆளுமை இருந்து திட்டி விட்டுருவான், ஜாலியா திட்டம் புரியுதா, சீரியஸா திட்ட கூட ஜாலியா திட்டணும். இல்லடா என்ன கேட்டா, இல்ல ரெட்ரோ 200 பண்ணணும்னு தோணுது, நல்லா இருந்தா அதுக்கப்புறம் என்ன சொன்னா, என்ன சொல்ற 200? இல்லடா இல்ல இவன் வேற அவனை விட்டு தோலையண்டா, எரும மாடை தூக்கி வச்சு தோல்ல தின்னுக்கிறான். இது ஷார்ட்டா முடிச்சிடறேன், அவ்வளவுதான். அப்புறம் என்னாச்சுன்னா, இன்ஃபுளுசரு அவன் வந்து துணிவு கிட்ட அடி வாங்கின வாரிசுன்னு சொல்லி என்கிட்ட எனக்கு அனுப்பிச்சு விட்டான் பாரு. நான் என்ன பண்ணேன், டே வாரிசு 300 கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியல் போஸ்ட் அனுப்பிச்சுட்டேன், ட்விட்டர் லிங்க் ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சு விட்டேன். அவன் என்ன பண்ணிட்டான், அவனை ட்விட்டர்ல போல டே இந்த மாதிரி அபிஷியல் அனுப்புன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல ப்ளூடிக்கு போட்டதை அனுப்பிச்சு விட சொன்னான். நான் போயிட்டு கொஞ்ச நேரம் தேடி நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனில போட்ட போஸ்ட் அனுப்பிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், ஜிபியூ கலெக்ஷனை போட்டு நாங்க 4 நாள்ல எவ்வளவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மாத்திட்டான் டாபிக்க. 4 நாள்ல எவ்வளவு புரியல, 4 நாள்ல அந்த 90 கோடி அவன் ஓவரா அழுவுறனா இருக்கான். ஆனா என் ஃப்ரெண்ட் எல்லாம் அப்படி இல்ல, உண்மையாலே ஒத்துப்பான், அஜித் அவ்வளவு மாசு இல்லடான்னு ஒத்துப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டான் பிளாக் போட்டு. ஆனா அலெக்ஸ் என் கூட சுத்துறவன் எல்லாம் ஜெனியூனான ஆமா அலெக்ஸ், அவன்லாம் சொல்லுவான் எங்க ஆள் படம் எல்லாம் எப்பதாங்க கலெக்ஷன் பண்ணுவான். அவன் வந்து சொன்னான் 230 பண்ணிச்சுரா அஜித் கரியர் ஏஸ்ட்ரான்ற. அட போடாடி, எப்படா உங்க ஆள் மாதிரிலாம் எங்க ஆள் கலெக்ஷன் பண்ணுவாருன்றான்டா அவன். முதல்ல இல்ல அலெக்ஸ் ரெட்ரோ 200 பண்ணமான்னு தெரியாது, ஆனா 150 கண்டிப்பா பாசிபிள். இல்ல அது 150 பாசிபிள் பேச விடுறா. ஏன் இல்ல 200 ஆனா எப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவா வரணும். அதாவது படத்துல ஃபிளாவே இல்லாம 200, அதான் ஃபிளாவே இல்ல அப்படின்னு வந்து அது வந்த நியூஸ் வரைக்கும் அது அப்படி இல்ல. கீர்த்தன் மாதிரி பண்ணாது, முதல்ல சொல்றது கேளு. ஃபுல் பாசிட்டிவ் வந்தா 200 வரும். ஆனா என்கிட்ட ஆஃப் பாயில் மாதிரி படம் எடுத்தா ராயன் மாதிரி இருக்கும், ராயன் மாதிரி ஒரு 150 ஒன்னுல நிற்கும். ஜெய்பீமுக்கு அப்புறம் சூர்யாவுக்கு இது ஒரு சம்பவமா அமைப்பு. ஆனா இல்ல பார்க்கவே முடியாத மாதிரி எடுத்தா மட்டும்தான் 100 இல்ல பிலோ 100 போகுமே தவிர அந்த மாதிரி இல்ல. ஆனா என்ன கேட்டா இல்ல ஆனா கார்த்திக் சுப்ராஜ் ஆஃப் பாயிலாவது போடுறோம்டா. என்ன கேட்டா 150 எல்லாம் கண்டிப்பா பண்றோம். ஆனா படம் எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் வருமானு கேட்டா டவுட்டா தான் இருக்குது. ஏன்னா இவனுங்க கொடுத்துக்கிற டியூரேஷனுக்கும் கார்த்திக் சுப்ராஜ் எல்லாம் நினைச்சு பார்த்தா தெரியல, கண்டிப்பா
சுந்தர் ஃபிளாலாம் இருக்கும். ப்ரொடக்ஷன் வேல்யூ எவ்வளவு இருக்கும் பாத்தியாதா கூகுள்ல? ரொம்ப கம்மிடா. ஏன்னா சொந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ரா. சூரியக்கு சம்பளமும் கிடையாது. பெரிய இது மாதிரி கேக்குறான். எப்படி பார்த்தாலும் இந்த படம் ப்ராஃபிட்ல தான் முடியும். ஓடிடி ரைட்ஸ் எல்லாம் வித்து இது பண்ணானுங்க. அந்த தேட்டர்ல தான் அப்புறம் படம் என்ன வருது. பிளாக் பஸ்டர் ரிட்டர்ன் போட்டுக்க வேண்டியதா, சூர்யா கம்பேக்னு சொல்லிக்க இல்ல வேண்டியதா? இல்ல என்ன பிசினஸ் படி பார்த்தா உனக்கு நானே வருவனே ப்ராஃபிட் தான். ஆனா நீ வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு நானே வருவேன் தேட்டருக்கெல்லாம் ஃபிளாப். புரியுதா? அதான் தேட்டர்கள் கலெக்ஷன் பார்ப்பாங்க. பிசினஸ்ன்னு பார்த்தா நிறைய படம் தப்பிக்கும். ஒரு ப்ரொடியூசர் இது பண்ணி பார்த்தா டிஸ்ட்ரிபியூட்டர் இதுதான் மாட்டுவானுங்க. அப்படி சொல்லல. இப்ப எப்படி இருந்தாலும் அவன் போட்ட காசை எடுத்துருச்சுல ப்ரொடியூசர், அதுதானே இப்போ. நீ ப்ரொடியூசரா இருக்கிற, நவீன் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறான். நீ நீ ப்ராஃபிட். நவீன் ஒன்னு அசிங்கமா கேட்டா நீ என்ன பண்ணுவ? பச்சை பச்சையா இருக்கிறான். என்ன மயிர் வர சொல்றது முடியாது. தேட்ரிக்கலா வந்து சொல்றான். தேட்ரிக்கெல்லாம் நீ போட்ட அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வித்த காசுக்கு வந்துருச்சுன்னா. ஆனா என்ன கேட்டா இல்லடா, ரைட்ஸே கம்மியா தான் விற்பானுங்க. படம் மினிமமா ஓட வாய்ப்பு இருக்குது. நல்லா தான் ஓடுவான்னு கேட்டா. ஆனா படம் நல்லா இருக்குமான்னு கேட்டா பாப்போம். இல்ல, நானே வந்து இந்த கங்குவா விட இது ரொம்ப நல்லா நம்பிட்டு இருக்கேன். அதனால கண்டிப்பா போறேன் இந்த படம். டேய் இதெல்லாம் கங்குவா விட கண்டிப்பா நல்லா தான்டா இருக்கும். ஏன்டா இது என்னடா இது எப்படிதான் ஆகுது? ஆல்ரெடி இல்ல கனிமா பாட்டே உனக்கு இல்ல. இப்போ ஒரு கனிமா பாட்டே போதும். அலெக்ஸ், நானா வந்து சுமாரா இருந்தாலே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். விடாமுயற்சி எப்படி சுமாரா கூட இல்லைன்னு. ஆனா எனக்கு நல்லா இருந்தது விடாமுயற்சி. நான் அதனாலதான் உங்ககிட்ட நான் ரிவ்யூவும் கேட்க மாட்டேன். நீ ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகணும். புரியுதா? சுந்தர் வந்து சினிமா ஆடியன்ஸ் தானே. சுந்தர் நீ சொல்லு, விடாமுயற்சி நல்லா இருந்ததா இல்லையா? சுந்தர் சினிமா ஆடியன்ஸ் தானே. விடாமுயற்சி நல்லா இருந்தது. இப்ப ஜிபியை தான் கூப்ப. விடாமுயற்சி பரவாயில்ல. கரெக்ட். சுந்தரம் பாரு. தள்ளுடா தள்ளுடா மானகிட்ட போயிருங்க. என்ன தப்பி அலெக்ஸ் உண்மையை சொல்லு. ஜிபியுக்கு விடாமுயற்சி நல்லா இருக்கா நல்லா இல்லையா? சரி ஒரு நிமிஷம். இல்ல சுந்தர பத்தி நான் திட்ட விரும்பல. அவன் யாருன்றத நான் ஒரே ஒரு கேள்வியில ப்ரூவ் பண்றேன் எல்லாருக்கும், கீழே இருக்கிற எல்லாருக்கும். உனக்கு KGF 1 and 2 பிடிக்குமா? எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கு ஒரு அளவு இல்ல 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 நவீன இவனை என்ன பண்ண சொல்றேன்? அதாவது ஒரு நிமிஷம் KGF பிடிக்கல, விடாமுயற்சி பிடிச்சதுன்னு தான். இவனதான் இல்ல இல்லடா இல்ல அந்த முதல்வன்ல ஒண்ணு சொல்லுவான் தெரியுமா? என்ன பண்ணலாம் ஒண்ணு சொல்றேன். KGF மாதிரி விடாமுயற்சியில இங்கிலீஷ் டைலாக் மட்டும் பேசிட்டு பீட்டர் மாதிரி சுத்திட்டு இருக்கல. முதல்ல இந்த பாரு உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். அஞ்சானோ ஒரு கேங்ஸ்டர் படம் தான். பாஷாவும் கேங்ஸ்டர் படம் தான். அதான் நிறைய புரியுதா? நிறைய இல்ல பில்லா லியோ இருக்கிறது எல்லாம் கேங்ஸ்டர் படம் தான். ஆனா அதெல்லாம் ஹிட் ஆகுது, ஏன் அஞ்சான் ஃபிளாப் ஆகுதுன்னு கேட்ட மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊர்ல அந்த மாதிரி அரகுற இங்கிலீஷ் படம் எல்லாம் வந்து எடுக்கிறது இல்ல. முதல்ல இந்த பாரு டேய், KGF எல்லாம் நீ KGF 2ல கூட ஃபிளா கண்டுபிடிக்கலாம். ஆனா KGF 2 ஒரு சூப்பர் படம். ஆனா KGF 1 எல்லாம் வந்துட்டு ஒரு செதுக்குன ஒரு செலடா. அதெல்லாம் வந்துட்டு இல்ல என்ன கேட்டா இப்ப இல்ல இரு ஒரு ஹாலிவுட்டுக்கு பாஷா மாதிரி இந்தியன் சினிமாக்கே KGF எல்லாம் ஒரு பெஞ்ச் மார்க். நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு சில சீன்ஸ் நல்லா இருக்கும் KGF 1ல வந்து அந்த வெட்டர சீன் லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல அந்த மாதிரி சில சீன்ஸ் நல்லா இருக்கும். பட் அதுக்காக படமே வந்து இல்லடா நவீன அன்னைக்கு ட்வீட் போட்டேனா KGF சலார் ஏதோ அந்த லிஸ்ட் போட்டியே, திரும்ப சொல்லு அந்த லிஸ்ட். பிடிக்காத படம் ஃபிளாப் மூவி லிஸ்ட் போட்டுருந்தேன். இது தியேட்டர்ல கவர் விட்டாங்க. அதுவும் இல்ல இது ஃபிளாப் மூவியா KGF 1 2 எல்லாம். சுந்தர் புஷ்பா 2 பிடிச்சிருந்ததா சுந்தர்? கேட்டா இல்ல டே இவன் அல்லு அர்ஜுன் சொல்றான். நானும் இல்ல எனக்கு எனக்கும் சண்டை என்ன தருமாடா? எனக்கும் அல்லு அர்ஜுன் பிடிக்கும். ஆனா இந்த நாயால எல்லாம் அல்லு அர்ஜுன் அடிப்பாங்க. கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டா? அல்லு அர்ஜுன் பிடிக்குமான்னு கேட்டான். புஷ்பா தரமான படம். 1 and 2 தரமான. சரி நான் நியாயமா ஒரு இல்ல நான் நியாயமா ஒரு கேள்வி கேக்குறேன். உனக்கு KGF புஷ்பா? புஷ்பா மச்சான். புஷ்பாவை மட்டும் இல்ல புஷ்பாலையும் வாயில பீடா போட்டுட்டு பேசிட்டு இருப்பான். அப்ப KGFல கேவலமா இங்கிலீஷ் பேசினா உனக்கு பிடிக்கல? இங்கிலீஷ் புஷ்பால எங்கேயும் இங்கிலீஷ் முதல்ல இல்லடா இப்ப சுந்தர் இன்டர்நேஷனல் பிராண்ட் இதெல்லாம் நல்லா இருக்கா? முதல்ல இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை என்ன தெரியுமா?
கேஜிஎஃப்ல தான் முதல்ல புஷ்பான்ற ஒரு டோனே உருவாச்சு, அந்த ஒரு பேட்டர்னே உருவாச்சு, அடிச்சு விடு எல்லாருக்கும் அடிச்சு விடு தெரியும். அடிச்சு விடு அந்த அந்த பேட்டர்னே உருவானது அப்படிதான், பேன் இந்தியா பேட்டர்ன் அந்த அடிச்சு விடு உருவானதே அடிச்சு விடு. அப்படிதான். அது இது புஷ்பால எல்லாருக்கும் வந்து தெரியும். புஷ்பால வந்து கேஜிஎஃப்க்கும் அந்த இந்த கன்னு மாதிரி வச்சுன்னு சுட்டுட்டு இருந்தாங்களா உகன்னு. இது எல்லாருக்கும் தெரியும். இது கேஜிஎஃப்க்கும் ஏன்னா கேஜிஎஃப் பார்ட் புஷ்பா ஒன்னுக்கும் என்ன புஷ்பா என்ன பார்ட் கதை, ஒன்னுல எவ்வளவு சிங்க் புஷ்பா ஆகும்னு. புஷ்பா என்ன கதை, இது என்ன கதை சொல்லு. நீ எவ்வளவோ சீன் சிங்க் ஆகும்டா, நீ எடுத்து பாடுறா. அதெல்லாம் நம்ம அதான் என்ன என்னன்னு சொல்லு. வேணா த்ரெட் மேல இதை அனுப்புறேன், சரி அதுவே போடுங்க. சிங்க் ஆகும். ஒண்ணும் இல்ல இங்க அதான் அதாவது அதான் நான் நான் இல்ல நவீன, நான் தான் சொல்றேன், என் வாயிலே புஷ்பா திட்ட வைக்க மாட்டான். எனக்கே ஒருதான், இல்ல இல்ல நானே இங்க ரொம்ப யாரா பிடிச்ச படம் தான். போடணும் புஷ்பாக்கும் கேஜிஎஃப்பும் ஒரே மாதிரி இருக்குன்னு பாடுறா, போடுறப்ப இல்ல நான் இல்ல ஆசைப்படுகிறேன். முதல்ல இர ஒரு படம் பெஞ்ச் மார்க்னா அது கம்பேர் பண்ணக்கூடாது. இன்னொன்னு கேஜிஎஃப்ல எப்படி தெரியுமா, வர்ற ஒரு சீனு ஒரு எமோஷனு அதெல்லாம் வந்துட்டு இது வரைக்கும் 100 வாட்டி பார்த்துருக்கோம்டா கேஜிஎஃப் சாப்டர் ஒன்லாம். அதெல்லாம் எத்தனை வாட்டி வேணா கூட பார்க்கலாம், புரியுது? அதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. கலர்ஸ் டிவில உட்காந்து இது பண்ணிருப்பாப்புல, சப்ஸ்கிரைப் பண்ணி நான்லாம் பாத்துருக்கீங்க. போன்ல ஏத்தே பாக்குறேன், கலர்ஸ் டிவிலையும் பார்ப்பேன். கேஜிஎஃப் எல்லாம் கம்பேர் கேஜிஎஃப் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு கம்பேரே கிடையாதுடா. அதெல்லாம் இங்கேயே இருக்குண்டா. கலர்ஸ் டிவில கொஞ்ச நாள் வேலைக்கு சேர்ந்திருப்பான் போல, இந்த படம் ஃபுல்லா 1000 டைம் ஓட்டுற வரைக்கும். ஆனா இல்ல இல்ல எல்லாம் யோசிச்சு இல்ல யோசிச்சு பாரு, விடாமுயற்சி தின்ட்டு ஒருத்தன் கேஜிஎஃப் திட்டுறானா அவனை என்ன பண்ணலாம்? இந்த மெர்சல்ல கேட்பாங்க அந்த மாதிரி தான் இருக்குது. ஏகே பண்ணதுலயே ஒரு டிஃபரெண்டான ஒரு படம். டேய் இந்த பாரு, இல்ல நான் இல்ல நவீன, இந்த ஸ்டேஷன்ல சொல்ல போற வாழ்க்கையில இந்த ரெண்டு அக்யூஸ்ட் கிட்ட மட்டும் கேள்வி கேட்க கூடாதுன்ற மாதிரி இந்த இன்ஃபுளுசரும் சுந்தரம், இந்த ரெண்டு நாய்ங்க எதை எப்ப தின்னு தெரியாது, இந்த நாய்கிட்ட ஒப்பீனியன் நான் கேட்க மாட்டேன். நான் கேஜிஎஃப் பிடிக்கலன்னு சொல்லல, எனக்கு பிடிக்கும் கேஜிஎஃப். விடாமுயற்சி தின்னவன் தானே நீ. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள டிவோர்ஸ் ஆகுது, அவங்களுக்குள்ள நடக்கிற லவ் போர்ஷனை உள்ள சொல்லி அதுக்கப்புறம் வந்து ஃபைனலா வந்து ஏகே ஒரு நிமிஷம் ஃபைனலா வந்து ஏகே வந்து ஒரு ரோட் ட்ரிப், அதாவது ஊருக்கு போற பொண்டாட்டியை நானே உனக்கு கூட்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு ஏகே கூட போறாங்க. அங்கிட்டு போற இடத்துல பொண்டாட்டி காணாம போயிடுறா, வண்டி ரிப்பேர் ஆயிடுது, அப்புறம் பொண்டாட்டி காணாம போயிடுறா. அதுக்கப்புறம் அஜித் எப்படி கண்டுபிடிக்கிறான், அப்புறம் அந்த நடந்த சரிடா சரி. முதல்ல எதுக்கு சிரிச்சன்னு புரியுதா? டைவர்ஸ் ஆயிட்டீங்கடா லவ் உனக்கு. அவங்க லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, எடுத்தோடனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சரிடா டேய், நீ படத்தோடைய கான்செப்ட் நீ புரிஞ்ச அந்த படமே ஸ்டார்டிங்கே பிடிக்காம போனது காரணமே அதான், புரியுதா? முதல்ல இல்லடா, அவளுக்கு வந்துட்டு பிரெக்னெண்டா இருப்பாளா, அதுக்கப்புறம் அதுதான் குழந்தை வந்துட்டு போயிடும். அதுக்கு வந்துட்டு ஏகே வந்துட்டு ஒரு அழுவுற சீன் இருக்கும், அது பார்க்கவே எனக்கு கேவலமா இருக்கும். ஆனா வந்துட்டு அப்படிதான், இனிமே உங்களால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு இருக்கும், புரியுதா? அதுக்கப்புறம் போயிட்டு நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் வந்துட்டு த்ரிஷா ஒண்ணு சொல்ல தெரியுமா, நான் உனக்கு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், அது கூட படிக்க தெரியாது, தற்கொலையா இருக்கேன்னு. எனக்கு அப்போ கூட டென்ஷன் ஆகல, போட சரி விடு, ஏகே ஏதோ மாமா ஏதோ போய் இதோ பண்றாப்புல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். அதுக்கடுத்து சொல்றான், பிரகாஷ்னு ஒருத்தன் கூட த்ரிஷாக்கு அஃபேர் இருக்குது, முதல்ல எதுக்கு இருக்குதுன்னு உனக்கே தெரியும், புரியுதா? அதான் இல்ல முதல்ல சரி, அஃபேர் இருக்கிறது கூட தப்பு இல்லடா. இப்ப ஏதாவது அஃபேர் தப்பாகுது, சரி ஓகே, இதெல்லாம் தெரிய வர்ற ஏகே என்ன பண்றாருன்னு கேட்டா, டெலிவரி பாயா டெலிவரி ஆயிடுச்சு, சரி ஓகே சார் நான் வந்துட்டு பே பண்ணிடுறேன், இந்த மாதிரிதான், புரியுதா? என்ன சொல்ல வர, இப்போ அஃபேர் இருக்கிறது நீங்க இது தப்புன்னு பண்ணுங்க, சொல்லுங்க. அஃபேர் இருக்கிறது ஆமா, அஃபேர் இருக்கிறது தப்புதான்டா. ஓகே நவீன் இல்ல எனக்கு புரியல, அப்ப அஃபேர் குட் நினைச்சுன்னு அஃபேர் குட் அப்படி எல்லாம் நான் சொல்ல, நான் ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கேன், ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கேன். நாளா கூலா இருக்கிற ஆளு இல்லடா, விஷயமா கேட்டுருவேன், ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்க. ஓகே கூட்டுன்னு போயிடு, ஒரு நிமிஷம். ஓகே, ஒரு இந்தியால வந்து அந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருந்தாங்கன்னா மூதேவி இல்ல வெஸ்டர்ன் கல்ச்சர்ல உனக்கு அஃபேர்னாலே அடிப்பானுங்க, ஷூட் பண்ணிருக்காங்க, எத்தனை கில் பண்ணிருக்காங்க தெரியுமா? அசர்பைஜான் வந்து எங்க இருக்கு மச்சான்? ஒரு நிமிஷம் இல்ல நீ ஒரு நிமிஷம், நீ எந்த ஊர் முதல்ல? தர்மபுரி தானே? எனக்கு புரியலடா, எப்படா நீங்க வெஸ்டர்ன் கல்ச்சர் கூட இத அக்செப்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அசர்பைஜான்ல இருக்கிற கப்புள்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லு, நீ அது மட்டும் எனக்கு சொல்லு. ஆண்டவா, அசர்பைஜான்ல என்ன ஏதாவது கேட்ற போறேன்டா டேய், ஒரு ஃபாரின்ல இருக்கிற
முதல்ல இல்ல கப்புள்ஸோட மைண்ட் செட் டேய் இருக்கு இர்ரா சொல்றேன். இர்ரா இந்த படம் வந்துட்டு ஃபைட் கிளப் ரீமேக். சாரி ஃபைட் கிளப், அது பேர் என்னது? அதான் இந்த பிரேக் டவுன். பிரேக் டவுன் படம் ரீமேக் தானே. பிரேக் டவுன்ல இந்த கதையும் கிடையாது, நீ வச்சதுல தப்பு, நீ மாத்தி வச்சது கூட தப்பு கிடையாது. ஆனா அஃபேரை ஜெனரலைஸ் பண்ணாத, நார்மலைஸ் பண்ணாத. அது அப்பவே வெஸ்டர்ன் நான் கல்ச்சர்லயே ஜெனரலைஸ் வந்துட்டு பண்ணல. ஒரு ஒரு நிமிஷம் ஒரு இல்ல இல்ல நீ இல்ல ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன். நான் படத்துல சொல்லல, ஏன் ரியல் லைஃப்ல சொல்றேன். கூகுள்ல போயிட்டு நீ வெஸ்டர்ன் எந்த கண்ட்ரி வேணா போட்டுக்க, அவங்க அஃபேர்ல எத்தனை பேர் கொலை பண்ணிருக்காங்க, எத்தனை இது ஓ இருக்கு, எத்தனை கேஸ் அவங்க இருக்கு ரெண்டு தெரியுமா? பேரும் அவன்ல இல்ல ரெண்டு பேரும் ஐயரா டிவோர்ஸ் ஐயரா ஆவாங்க. இல்ல அவனுங்களுக்கு இருக்கிற ஒரு சூடு சொரணை கூட அவங்க உங்களுக்கு இல்லாம ஒரு படம் அவங்க எடுத்திருக்க. இப்போ அவங்க வந்து இப்ப டிவோர்ஸ் பண்ண தானே போறாங்க. கடைசி ட்ரிப்பு தானே அது, இந்த அதான் ஃபைனல். அததான்டா சொல்றேன். ஒரு நிமிஷம் அப்படி சொல்றதுக்கு இது இருக்கும்போது இல்லடா அதான் டிவோர்ஸ் ஆக போற ஒரு கப்புள் வந்து ஒரு ஃபைனல் ட்ரிப்பா போறாங்க. அங்க ஒரு இது இல்லடா இன்சிடென்ட் நடக்குது, இரு படமா எடுத்து வச்சிருக்கான். முழுசா முடிய விடு. அதுல ஏகே வந்துட்டு ஹேண்டில் பண்ண விதம் இதுல அது ரொம்ப தப்பு, புரியுதா? ஆனா அதுல ஒரு பிளஸ் அதே இருக்குது, மைனஸ் இருக்குது, புரியுதா? இல்ல சொல்றது கேளு. நீ வந்துட்டு சில பேர் யோசிப்ப, அது ஏகே வந்துட்டு இப்ப என்ன அதான் மச்சான், எதுவுமே உனக்கு எப்படி இல்லடா தெரியுமா இரு எடுத்துடணும்? ஏகே ஒரு நீ நிமிஷம் பேசுற டேய் லாஜிக் படி. டேய் இல்ல இல்ல உன்ன மாதிரி பூமர் கிடையாது நானு. ஏகே வந்துட்டு இல்ல நீதான் இல்ல இப்ப சொல்றத பூமரிசம் பேசிட்டு கேளுடா, இருக்க. பேச விடுறா இரு ஒரு நிமிஷம். சரி பேசு. ஏகே வந்துட்டு அவளை வந்துட்டு திட்டினா அக்செப்ட் பண்ணவோ, புரியுதா? அந்த மாதிரி நான் சொல்ல விரும்பல. அவர் வந்துட்டு டைவர்ஸுக்கு அக்செப்ட் பண்ணதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா நீ வந்துட்டு அதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ண தெரியுமா? உன் பொண்டாட்டி இன்னொருத்தவங்க கூட அஃபேர்ல இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு ரியாக்ட் இல்ல தானே அது. இது எப்படி இல்லடா இல்ல அந்த இல்ல ரியாக்ட் எப்படி இல்ல சரி அந்த சரி ரியாக்ட் எப்படி சரி, நீ பண்ணுது? சொல்லிட்ட, ஒரு சரி நீ சொல்லிட்ட, நான் சொல்றேன் இரு, அது ரிப்ளை சொல்றேன். இல்ல நீ வந்து இப்ப எப்படின்னா, ஒரு அஃபேர் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஒரு புருஷன் கொலை பண்ணிட்டா அத நீ சந்தோஷமா வாவ் சூப்பர் உன்ன அப்படி மாதிரி கொண்டாடி இல்ல இருப்ப. உன்ன அது மாதிரி இல்ல ரெகுலர், உன்ன மாதிரி அது இல்ல பல ஒரு வருஷம். நிமிஷம் இல்ல இந்த மாதிரி டைலாக் சொல்லுவான்னு நவீன தெரிஞ்சுதான் இதை சொன்னேன். ஏன்னு புரியுதா? அதான் 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 ஏன்னா போட்டு இல்ல சொல்லிட்டா இரு உனக்கு இல்ல சந்தோஷமா இருந்திருக்கும். டைவர்ஸ் அக்செப்ட் பண்றது நல்ல விஷயம்டா. ஆனா நீ அந்த படத்துல பார்த்தேன்னு ஏன் த்ரிஷாவை திட்டி இருக்க மாட்டான், அவ செஞ்சது தப்புன்னு சொல்லி இருக்க மாட்டான், எதுவுமே நடந்திருக்காது, புரியுதா? முதல்ல இது தப்புன்றதே வந்துட்டு அந்த படத்துல பாயிண்ட் அவுட் அலெக்ஸ் பண்ணிருக்க மாட்டான். இதெல்லாம் இரு பரவாயில்ல அலெக்ஸ் இல்ல இல்ல டேய் ஏகே இல்ல வந்து அதிர்ச்சியில இதெல்லாம் இருந்தாருடா, அதான் திட்டல. ஏகே இல்லடா அதிர்ச்சியில இருந்தாரு. இல்ல இந்த இன்ஃபுளுசர் இன்ஃபுளுசர் இதெல்லாம் விடுறா. காமெடி பண்ண இல்ல லூசிரு. டேய் சொல்லு. இதெல்லாம் விடுறா. படம் முடிய போகுது, எல்லாம் காப்பாத்தி எல்லாம் கொண்டு வந்து விட்டாரு. த்ரிஷா கேப்பா, அதான் நான் இதான் இந்த அஃபார் இதான் இவ்வளவு பிரச்சனை இதெல்லாம் பண்ணிருக்கேனே, இந்த எதுக்கு என்ன காப்பாத்துறது கேட்டா ஐ லவ் யூன்றான். அதாவது இந்த மானங்கெட்ட லவ் தான் இந்த படம்னா இது நீயே வச்சுக்க. ஆனா இந்த மாதிரி லவ் சரி, எனக்கு கூடியதான் ஏற்பிக்க, இல்ல அப்புறம் புரியுதா? அதுல இன்னொரு விஷயம் வந்து அந்த அர்ஜுன்ற கேரக்டர் ஃபர்ஸ்ட் காட்டவே மாட்டாங்க. அது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு ஒரு டேய் இதா நான் இல்ல இருக்கலாம் சரியா. நவீன இவனை கூட்டுன்னு போயிடு அப்பயே சொல்லிட்டேன். நான் அரசியலுக்கு வந்துட்டாருன்னு பாக்குறேன். இவன மாதிரி இல்ல ஆள்லாம் இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு இல்ல தெரியும். நீ தானே படம் ஏய் பார்த்த, நீ போடா சொல்லு. அர்ஜுன்ற ஒரு கேரக்டர் சித் ப்ரோ காட்டுவாங்கல்ல அதுல. ஒரு நிமிஷம் சித் ப்ரோ சொல்லு ப்ரோ. வைத்தியகாரனை கூட்டினு இந்த பேசுனீங்க. இல்ல ப்ரோ, இது சொல்றதுக்கு முன்னால இன்னைக்கு அஜித் வந்து இப்ப அஜித் பத்மஸ்ரீ விருது வாங்கினாரு. யாராவது அஜித் ஃபேன்ஸ் கீழே கேட்டுட்டு இருந்தாங்கன்னா விருது விஜய் ப்ரோ, ஃபேன் சார்பா வந்து விருதுன்னு. இல்ல சார்பா வந்து வாழ்த்துக்கள். அத சொல்லிட்டு ஓகே இன்னொரு ஒரு பாயிண்ட் ஓகே சொல்லிக்கிறேன். இந்த வெஸ்டர்ன் சொசைட்டில எங்கேயுமே, வெஸ்டர்ன் மட்டும் இல்ல உலக சொசைட்டில எங்கேயுமே ஒரு ஹஸ்பண்ட் அஃபேர் பண்ணாலோ இல்ல ஒரு பொண்டாட்டி அஃபேர் பண்ணாலோ ஏத்துக்கிற மனப்பான்மையே இருக்காது. ஆமா அத வந்து ஏதோ நார்மலைஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த படம் தான். இதை முழுசா பார்க்கல, ஓட்டி தான் ஆமா பார்த்தேன். அத வந்து ஆனா எனக்கு அது உடனே படல. கடைசியில வரைக்கும் வந்து த்ரிஷா மன்னிப்பு கேட்கற மாதிரி கூட ஒரு காட்சி இல்லையே. நான் செஞ்சது தப்பு, நான் தவறு, என்ன மன்னிச்சிருங்க. அதை ஏதோ வந்து நார்மலைஸ் பண்ற மாதிரி இருக்கு ப்ரோ. இந்த முதல்ல படம். இல்ல அஃபேர் ப்ரோ பண்ணாலும் இல்ல ப்ரோ பெரிய இப்ப மனசு காட்டி அவங்க ப்ரோ மன்னிக்கிற மாதிரி. ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ. இப்ப த்ரிஷா மன்னிப்பு கேட்டாலும் தப்பு பண்ண தப்பு தான். ஒரு ஹஸ்பண்டா ஹீரோ வந்துட்டு என்னன்னா, அதான் இவன் இந்த தற்கூரி சொல்லுச்சுல, கொலை பண்ணோம் இது எதுவுமே தேவையில்லை, நீ டைவர்ஸ் அப்ளை பண்றதே நல்ல விஷயம் தான். ஆனா நீ அவகிட்ட எதுவுமே ரியாக்ட் பண்ணலையடா. இது எப்படி உங்களுக்கு ஒண்ணு வந்தது? தெரியுமா? இப்ப குட் வந்து யாலினின்ற எல்லா மாதிரி உலக இருந்தது. சட்டத்திலேயே ஒண்ணு இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பொண்டாட்டி வந்து தான் ஹஸ்பண்ட் அஃபேர் பண்றது பார்த்தாலோ இல்ல ஹஸ்பண்ட் வந்து தான் பொண்டாட்டி அஃபேர் பண்ற கண்டுபிடிச்சிட்டாலோ அவங்க அந்த போய் கொலையே பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு ரெடியூஸ்டு சென்டென்ஸ் தான் இருக்கு, கிரைம் ஆஃப் பேஷன் சொல்லிட்டு. அதை நியாயப்படுத்தல. ஹஸ்பண்ட் பண்ணாலும் தப்பு, ஒய்ஃப் பண்ணாலும் தப்பு. இப்ப பில் கிளின்டனுங்கிற ஜனாதிபதியே அஃபேர் வச்சுக்கிட்டதுனால அமெரிக்கால என்ன ஆச்சுங்கிறதுலாம் எல்லாருக்குமே தெரியும்.
அந்த ஒய்ஃப் அதை மன்னிச்சு விட்டதுக்கே வந்து நிறைய சப்போர்ட்டர்ஸ் அதுக்கு பிடிக்கல. எப்படி அவங்க மன்னிச்சு விட்டாங்க, ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறதுக்கு தான் பில் கிளின்டனே தான் மனைவி மன்னிச்சு விட்டுருச்சு அஃபேருக்காக அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி அஃபேரை நியாயப்படுத்துற படமா இது அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இது ஏதோ யாரோட பெரிய மனசுல அவர் வந்து ப்ரோ இல்ல ப்ரோ, உண்மை அதான் ப்ரோ, இது கருத்தெல்லாம் இல்ல, ஃபேக்டே தான். இந்த மாதிரி இந்த சுந்தர் மாதிரி தற்கொலை தான் இது. இது படங்கள் வந்து இத சிலதெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணிடும். அது வந்து அந்த போக்குல போகுதா. இப்ப உதாரணத்துக்கு இது லியோல வந்து அவர் வந்து இதுக்கு முன்னால அவரோட பின்னணி என்ன, அதை விட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்காருங்கிறது வந்து ஒரு ரீசனபிள் எக்ஸ்பிளனேஷன். ஆனா அஃபேரை வந்து நீ எப்படி இவ்வளவு சாதாரணமா இல்ல அதையும் தாண்டி நான் உன்னை நேசிக்கிறேன் இல்ல ஒரு சில விஷயம் எப்படின்னா சீக்வன்ஸாக எனக்கு படமா பார்ப்பானுங்க, அதான் ஒன்னுத்தையும் புரிஞ்சுக்க மாட்டானுங்க. இதுக்கு அது பெட்டர் எதுன்னு ரெண்டும் குப்பை தான்டா, இது அவனுக்கே தெரியும். இது அவனுக்கு சொல்லிக்கிற மாதிரி படம் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. இவனுக்கு ஜிபி சொன்னா அசிங்கமா இருக்கும், விடாமுயற்சி சொன்னா சொல்லவே தேவையில்லை, கேட்டா பெட்டர். பாவமான மனப்பான்மை. உங்களை டைவர்ஸ் பண்ணி வேணான்னு சொன்னவங்களே நீங்க இன்னும் விரும்பி 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 அவங்கதான் உங்க வாழ்க்கையில வேற ஒருத்தரோட போயிட்டாங்க. நீங்க இல்ல நான் இன்னமும் அந்த அமர காதல்ல இருப்பேன். ஒரே நிமிஷம் இங்க வந்து ஒரு சினாரியோ, ஒரு 2 சினாரியோ நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து அந்த அர்ஜுன் கேரக்டர் வந்து இந்த படத்துல யாருன்னே காட்ட மாட்டாங்க. அது சும்மா ஒரு மாதிரி வந்து ஒரு வார்த்தை ஒரு விடுறா பேரு ஏதோ ஒரு இலவா இருக்கட்டும்டா விடுறா. அவனை எதுக்குடா காட்டணும் முதல்ல, நீ என்ன சொல்ல வரப்போ? அந்த பிரகாஷ்ன்ற கேரக்டர் வந்து இது பண்ணவே மாட்டாங்க. ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து அது ரிஷோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் தான் இருக்கும். அதுல வந்து அவங்க அவள கிரியேட் பண்ணி சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அவ எந்த இடத்துலயும் வந்து இவனதான் அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலயும் இருக்காது. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு விஷயம் இல்ல ரிமூவ் பண்றேன். அஜித் ஃபேன்ஸுக்கு இது தெரியும், கம்முனு இருக்கு, நீ வித்தியாசமா வராத. அலெக்ஸ், அதாவது அஜித்தை டைவர்ஸ் பண்ணனும்னு சொல்லிட்டு த்ரிஷா சும்மா விளையாட்டுக்கு சொன்னானே பிரகாஷ். ஓகேவா? இல்லடா இல்ல நவீன் சொல்லு. நான் சொன்னேன் கீழ ஒரு 4 ஆமே சுத்தம். இது ஒரு பாயிண்ட் எழுதி வச்சிருக்கோம். இல்லடா இது பாயிண்டே கிடையாது. ஏன் தெரியுமா? இது மகிழ் திருமணி சொல்லியிருப்பான் அந்த கதையை விட்டு. அதான் இந்த மாதிரிதான் ஒரு சுச்சுவேஷன்ல வந்துட்டு ஒரு அஃபேர்ல வந்துட்டு நிக்கிறாங்க, அது எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணாருன்றதான் கதையே நான் அவனே சொல்லியிருக்கான். அதாவது இது எப்படி தெரியுமாங்குது, ஒரு டைரக்டர் மீறி இந்த நீங்க பிரகாஷ் ஏதோ வந்து ஒரு மைண்ட் செட் உள்ளவங்க தான் நீங்க தவறா பாப்பீங்க. அது ஒரு தற்கூரி மைண்ட் செட் ப்ரோ. அந்த இவன் அதான் டைரக்டர் என்ன கேட்டா மகிழ் திருமணி பைத்தியம் இருப்பேன். ஆடியன்ஸ வந்து குவெஸ்டின் பண்றான். எங்களோட அறிவு வந்து கம்மியா இருக்கிற மாதிரியும் நான் பேசிக்கா என்ன சொல்லுவேன், உங்களை யாரு வேணான்னு சொல்லி விட்டுட்டு போறாங்களோ அவங்க பின்னாலேயே அலையிறது சுயமரியாதை கிடையாது. அதை கடந்து போறதுதான் வந்து வாழ்க்கை. அதுவே ஒரு தவறான மைண்ட் செட்டை நீங்க காமிச்சிருக்கீங்க. இல்ல நீ என்னை விட்டுட்டு போயிட்ட அப்பயும் நான் வந்து உன்னை காதலிப்பேன், உன் பின்னால நான் ஓடுவேன்னா அது இல்ல ஒரு நிமிஷம். இல்ல சித் ப்ரோ, என்ன கேட்டா லவ்ல செல்ஃப் ரெஸ்பெக்டே என்ன பொறுத்த கேட்டா இப்ப நான் பார்க்க மாட்டேன். ஆனா அதுக்கேத்த பார்ட்னர் இருந்தா எவனா இப்ப ஒண்ணும் இல்ல, சண்டையில சேர்றது தப்பு கிடையாது, மன்னிப்பு கேட்கறதும் தப்பு கிடையாது. ஏன் ஒரு பொண்ணை இப்போ அந்த பொண்ணை சண்டை போட்டாலும் மன்னிப்பு கேட்கறது கூட தப்பு கிடையாதுன்னு எடுத்துப்போமே. ஆனா துரோகம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. முதல்ல லவ்ல எல்லாம் துரோகம் இருக்காது. எப்படின்னா அது முதல்ல லவ்வும் கிடையாது, முதல்ல அது லைஃபே கிடையாதுடா. அந்த லைஃபுக்கு டைவர்ஸ் பண்றதெல்லாம் நல்ல விஷயம் தான், புரியுதா? இந்த காலத்துல டைவர்ஸ் என்ன கேட்டா கரெக்டான விஷயம்னு எடுத்துப்போம். ஆனா எதுக்கு எடுத்தாலும் பண்றது தப்பு தான். ஆனா டைவர்ஸ் நார்மலைஸ் பண்ணது கூட விட்றா, அஃபேரை நார்மலைஸ் பண்ணா பாத்தியா என்ன கேட்டா? இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் நவீன இந்த பத்துல விஜய் நச்சிருந்தா கோர்ட்ல 2 கேஸ் படத்தை காரி துப்பி எலைட் ஆடியன்ஸ் ஆச்சு எங்கேயோ கொண்டு போயிருப்பானுங்க. என்ன கேட்டா இந்த ஆமை பண்ணும் போதுதான் இது வந்துட்டு எவனும், ஏன்னா பெருசா கண்டுக்கல இந்த படம், எவனும் பார்க்கவும் இல்லை. விஜய்னா அதேதான், இன்னொரு வந்துட்டே தான் இந்த ஃபேமிலி அடிச்சு போயிருப்பானு. ஃபேமிலி அடிச்சு எல்லாம் சத்தியமா காரி துப்பிருப்பான். ஏன்டா அவன் பொண்டாட்டி இன்னொருத்தவன விஷ்ணுக்குது, அதான் நீ வந்துட்டு தான் நார்மலைஸ் பண்ணுகிற, போய் சண்டை போட்டுனாச்சுன்னுகிற. எனக்கு தெரிஞ்சு எந்த தளபதி படத்துலயுமே இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட நார்மலைஸ் பண்ணதே இல்லை. அவர் வந்து அவரோட படங்கள் நம்ம இங்க பேச தேவையில்ல. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு இங்க இந்த டிவோர்ஸுங்கிறத விட இந்த அஃபேரை அதையும் தாண்டி நான் உன்னை மன்னிக்கிறேன், அவங்க மன்னிப்பு கேட்டா மாதிரியும் தெரியல,
இவ்வளோ பெரிய துரோகத்தை நீ எப்படி கடந்து போகலாம். அதே மாதிரி ஆடியன்ஸோட அறிவை வந்து டைரக்டர் அதுக்கப்புறம் விமர்சிச்சது இன்டர்வியூல. அது எனக்கு பிடிக்கவே இல்லை. இல்ல ஆடியன்ஸோட தடம் மாதிரி விஷயமோ த- ஆடியன்ஸோட மனப்பான்மையும் விமர்சிச்சது தவறு. தடம் மாதிரி ஒரு மூவி எடுத்துட்டு அது ஆடியன்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்டிங் செயற்கை சரியில்லை சார். செயற்கை சரியில்லை. விடாமுயற்சி எடுத்து வச்சுட்டு இதுல நாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு தான் அது எந்த 3 டைரக்டர் போனாங்க, 3 டைரக்டரும் அடி விழுந்துருச்சு. அது வந்து அது ஆனா சுந்தர உன்னெல்லாம் ஏடியா மட்டும் இல்ல, லைட் மேல கூட எவனும் வச்சு கூடாது. பாய்சன் செத்து டேய் இல்ல இல்ல நடுவுல இல்ல ப்ரோ, இல்ல தெரியாதா? சிறுத்தை ஷெஃபானா இவன் சொல்லின்னு தெரியும் தெரியாதா? ஆமா, தலைவன் சிறுத்தை சிவா மாதிரி யாரு படம் செய்தான் படம் ஃபுல்லா. தலைவன் சிறுத்தை சிவா இல்லங்க. நான் கூட மகிழ் திருமேனிக்கு பாவம் சரி சின்னவர்கிட்ட மாட்டிக்கிட்டு படம் எடுக்கலாம் வச்சாரு, இந்த திறமசாலி டைரக்டர் தான் அப்படின்னு நினைச்சு